गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीशः स वो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः ॐ अथ योगानुशासनम्। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல பார்த்தீங்கன்னா வியாச பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வியாச பாஷ்யத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2வது பாதம் சாதனா பாதம். சாதனா பாதத்துல நேற்று கிளாஸ்ல நம்ம பார்த்தது 28வது சூத்திரம் பார்த்துருக்கோம். இந்த 28வது சூத்திரம் என்ன சொல்லுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகாங்க அனுஷ்டானாத் அசுத்தி க்ஷயே. அசுத்திகளானது பார்த்தீங்கன்னா அசுத்தமானது நாசமாகின்ற நிலையில் ஞான தீப்தி, ஞானமானது பார்த்தீங்கன்னா பிரகாசிக்கின்றது. ஏற்கனவே ஞானம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஞானம் இருக்கு. நான்ற ஞானம் எல்லாத்துக்கும் இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல சாம்பல் பூசின மாதிரி அக்னிக்கு மேல சாம்பல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? உள்ள இருக்கிற அக்னி வெளில தெரியாது, பிரகாசம் வெளில தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்றோம்? ஊதுகுழலை வச்சு உஃப்னு ஊதுறோம் அப்படின்னா அந்த அக்னிக்கு மேல இருக்கிற அந்த சாம்பல் எல்லாம் ரிமூவ் ஆச்சு அப்படின்னா அக்னி பிரகாசிக்கும். அதே மாதிரி ஏற்கனவே இருக்கிற அந்த ஞானம் நான் அப்படின்ற ஞான ஸ்வரூபம், திரஷ்டா திருஷி மாத்திரகன்னு சொல்லியிருக்கோம். திரஷ்டா பார்த்தீங்கன்னா சைத்தன்ய சுரூபம், உணர்வு சுரூபம், அறிவு சுரூபம். ஆனா மறைச்சிட்டு இருக்கிறது இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த இந்திரிய மனசு புத்தி இதுல எல்லாத்துலயும் சித்தம் இதுல இருக்கக்கூடிய அழுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மறைச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப யோகா அங்க அனுஷ்டானம் பண்ணும்போது முக்கியமானது முதல்ல அசுத்தம் பார்த்தீங்கன்னா நாசமாகுது. அசுத்தம் நாசமாகிற அந்த க்ஷணத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த பிரகாசம், உள்ள இருக்கிற பிரகாசம், ஞான பிரகாசம் பார்த்தீங்கன்னா தீப்தி. ஞான தீப்தினா ஞானத்தோட பிரகாசம் பிரகாசிக்குது. இது எது வரைக்கும் ஆகும்னா இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கும். உபனிஷத்தங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. சகிருத் ஜோதிகி அப்படின்னு ஒரு சப்தம் யூஸ் பண்ணப்படுது உபனிஷதங்கள்ல. சகிருத் ஜோதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா பிரகாசம் உண்டாகிறது. இப்ப ரமண பகவானுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள்ல உண்டாச்சு. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. புத்தாக்கு பார்த்தீங்கன்னா அது மாதிரி உண்டாச்சு. ஓஷோ சொல்லுவாரு ஒரு நாள் உண்டாச்சு அப்படின்னு. நிறைய பரம்பரையில பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ் பண்றாங்க. என்னன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல இந்த இடத்துல ஒரு ஸ்பார்க் ஆச்சு, எனக்கு அனுபூதி உண்டாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது ப்ராசஸ் நடந்திருக்கும் முன்னாடி. ஒருவேளை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் இந்த ஜென்மத்துல இருக்கலாம், இல்லைன்னா முந்தின ஜென்மங்கள்ல நடந்திருக்கலாம். அந்த முந்தின ஜென்மங்கள்ல நடந்த ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றோம்ல அநேக ஜென்ம சம்பிராப்தக ததோயாதி பராங்கதி. கீதால சொல்லும்போது சொல்ற ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஆர்ஜித சம்ஸ்காரம். ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னா கொஞ்சமா இந்த ஞான சம்ஸ்காரங்களை சேர்த்துக்கிட்டே வரான். அனுஷ்டானங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கடைசி ஒரு ஜென்மத்துல எல்லாம் பலன் கொடுக்கும்போது எப்படி வருது அப்படின்னா டும்னு ஒரு ஸ்பார்க் வந்தோடனே மின்னல் கீற்று மாதிரி சக்ருத் ஜோதிஹி சக்ருத் விபாத்தம் அப்படின்னு உபனிஷதங்கள்ல நிறைய பிரயோகங்கள் இருக்கு.
அப்ப திடீர்னு ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா அப்படி இல்லை. மெதுவா அந்த அசுத்தி நாசமாக ஆக ஆக 2வது பிரயோகம் என்னது? கேனோபனிஷத்துல ஆச்சாரியர் சொல்றார். எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஞானம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன சூரிய உதயம் மாதிரி. சூரிய உதயம் டிம்முன்னு இந்த பகல் 12 மணி சூரியனா வந்துச்சு அப்படிலாம் வரல. மெதுவா 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 காலையில இருந்து ஆரம்பிச்சு மெதுவா பிரகாசிக்க ஆரம்பிக்குது. அப்ப நான் கேட்கிறோம், சாஸ்திரத்துல கேட்கிறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இருட்டு போறதுனால சூரியன் வெளிச்சம் பிரகாசிக்குதா, இந்த சூரியன் வர்றதுனால இருட்டு போச்சா? என்ன சொல்லுவீங்க? சூரியன் வர வர இருட்டு போச்சா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா இருட்டு போக போக சூரியன் வந்தானா? எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரே பின் பாயிண்ட் தான் இது. ரெண்டு இதுல சொல்ற ஆங்கிள் இருந்து வாஸ்தவத்துல ரெண்டும் ஒண்ணு. இப்போ அசுத்தி க்ஷயமாக ஆக ஆக, அசுத்தி க்ஷயமாக ஆக, அக்னியில மேல மூடி இருக்கிற சாம்பல் விலக 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 என்ன ஆகுது? உள்ள இருக்க அக்னி பிரகாசிக்குது. ரெண்டும் ஒரே காரியம். மரத்தை நீங்க என்ன பண்றீங்க? வெட்டுறீங்க. மரத்தை வெட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா, வெட்டுதல்ன்றது ஒரு கிரியா, ஒரே ஒரு கர்மா தான் நடக்குது, வெட்டுதல். ஆனா வெட்டும் போது என்னாச்சு? 2 துண்டாச்சு. நீங்க 2 துண்டா ஆக்கல, நீங்க வெட்டுறீங்க. ஒரே ஒரு கிரியா மட்டும்தான் நடக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அசுத்தி க்ஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கிரியா தான். யோகாங்க அனுஷ்டானத்தை நம்ம பண்ண 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 அசுத்தி நாசமாகும். கூடவே என்ன நடக்கும்? சைமல்டேனியஸா வந்து பாத்தீங்கன்னா பிரகாசம் உண்டாகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் இருக்கு, நல்லா தெரிஞ்சுங்க. ப்ராசஸ் இருக்கு. எப்படி எப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அசுத்தி க்ஷயமாகுதோ அப்படி அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தோட பிரகாசம் அதிகமாயிட்டே போகும். அப்ப திடீர்னு நடக்கிறது இல்லை. அப்ப யாருக்காவது திடீர்னு எங்கேயாவது சொன்னாங்க அப்படின்னா, நான் ஒரு இடத்துல கண்டனம் பண்ணியிருக்கேன். அதுக்காக நான் சொல்றேன். சின்ன வயசுல எல்லாம் நான் நிறைய கண்டனம் பண்ணியிருக்கேன். தப்பா புரிதல் எனக்கு தப்பா இருந்ததுனால. எப்படி திடீர்னு ஒருத்தருக்கு ஞானம் கிடைக்கும்? திடீர்னு ஒருத்தருக்கு ஞானம் கிடைக்காது இல்லை அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா, திடீர்னு ஞானம் கிடைக்கும்பா. திடீர்னு ஒருத்தருக்கு ஞானம் கிடைக்குது அப்படின்னா நீங்க என்ன அனுமானம் பண்ணணும்? பூர்வ ஜென்மத்துல ஜென்மாந்தர கிருத சம்ஸ்காரேன அப்படின்னு எடுத்துக்கணும். முந்தின ஜென்மங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிரவணம், மனனம், இந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சிருக்கணும். முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா கடைசி ஜென்மத்துல டும் பகவான் ரமண மகர்ஷி வந்து படுத்தார். ஒரு மரண அனுபவம் வந்துச்சு. உடனே நேரா வந்து உட்கார்ந்துட்டார். அவர் சொல்றார், ரமண பகவானோட லைஃப்ல சொல்றார், நான் அதுக்கப்புறம் எதையுமே அடையலைன்ற. புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் அவர் எதையுமே அடையல. அந்த ஒரு மதுரையில அவர் வீட்டுல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. அப்ப திருவண்ணாமலையில வந்து என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல நின்னது மட்டும்தான் அவரோட வேலை. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் அந்த அனுபவத்திலேயே நிக்கிறது மட்டும்தான் நடந்தது. அப்போ அதுக்கு என்ன பேர் சொல்றோம்? சகிருத் விபாத்தம். சகிருத் விபாத்தனா ஒரே மின்னல், ஒரே பிளாஷ் வர மாதிரி நடக்கிறதுக்கு பேரு. இது பிரம்மசூத்திரத்துல நியமம் வச்சிருக்கு. வாமதேவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பத்துல இருக்கும் போதே அவருக்கு ஞானம் வந்துச்சு அப்படின்னா அவர் ஒண்ணுமே பண்ணலையேங்க அப்படின்னா, ஒண்ணுமே பண்ணல, முந்தின ஜென்மத்துல பண்ணார் அப்படின்னு அனுமானம் பண்ணணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரமண பகவான் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட பழைய போட்டோஸ் வந்து அந்த கேவ்ல இருக்கிற போட்டோ ஒண்ணு இருக்கு. சின்ன பையனா ஒரு 16 வயசுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆசனம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட ஆசனம் பெஸ்ட் ஆசனம் வந்து பாத்தீங்கன்னா ரமண பகவானோட ஆசனம். கால் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா விரிஞ்சு இருக்கும். அப்படி இந்த கால் பாத்தீங்கன்னா நல்லா விரிஞ்சு இருக்கும், எக்ஸ்பேண்ட் ஆகி. அது அந்த கால் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? போட்டோ நான் அனுப்புறேன் பாருங்க, எப்படி இருக்கவங்களுக்கு தெரியும். கீழே கிரவுண்ட் லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த இது வந்து ஃபுல்லா உட்கார்ந்து இருக்கும். அந்த அந்த ஜாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா முட்டி இருக்குல்ல, அது வந்து முழங்கால் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா கீழே இருக்கும். இந்த ஆசன சித்தியை கொண்டு வர்றது ரொம்ப நீண்ட காலம் ஆகும். ஆனா ரமண பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மாதிரி ஒரு முன்னாடி ஆசனம் பண்ணாரு, யோகாசனம் போய் கத்துக்கிட்டாரு, அதெல்லாம் ஒரு இதுவும் இல்லை. 16 வயசு பையன். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்தா நீங்க 3 மணி நேரத்தை அடையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் உட்கார்ந்தாதான் 3 மணி நேரம் அச்சீவ் பண்ண முடியும். இல்லைன்னா ரெகுலரா வந்து ஒரு நாளைக்கு அட்டம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்தீங்கன்னா 1 வருஷத்துல சித்தி பண்ணலாம் 3 மணி நேரத்தை. ரமண பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டே, பல நாள் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப எப்படிங்க அந்த சாமர்த்தியம் வந்துச்சு? கேள்வி வருது.
அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரியவங்க நிறைய பேர் முந்தின ஜென்மங்கள்ல பண்ணதோட பலன்தான் சகிருத் விபாத்தம்னு ஒரு நாள்ல ஒரு பிளாஷ்ல உண்டாகிறது. இப்ப நமக்கெல்லாம் என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சூத்திரத்துல சொல்றதுதான் நமக்கு நடக்குது. இந்த சூத்திரத்துல என்ன சொல்லுது? மெதுவா மெதுவா யோகாங்க அனுஷ்டானங்கள் அபியாசம் பண்ண 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 ஞானம் பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா விவேக ஞானம் வர ஆரம்பிக்குது. அந்த விவேக ஞானம் எங்க இருந்து வருது? வெளியில இருந்து ஆரம்பிக்கும். மெதுவா 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 இது வேற நான் வேற, இது வேற நான் வேற. இன்னும் வெளியிலயே நமக்கு வரல. வெளியிலயே நம்மளால மோகத்துல இருந்து வெளியில வர மாட்டேன்றோம்ல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா திருஷ்யம் அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குதுல்ல. இந்த தேகம் கண்ணாடியில பார்க்கும்போது ஐயோ வெயிட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட வேண்டியிருக்கு. வெயிட் கெயின் ஆயிடுச்சு, ரொம்ப அதிகமாயிடுச்சு, குண்டாயிட்டுமே, தொப்பை போட்டுருச்சு, தலைமுடியெல்லாம் நரைச்சு போச்சு, ஐயோ தோல்லாம் சுருங்கி போச்சு அப்படின்னு நமக்கு வருத்தம் வருது அப்படின்னா நம்ம இன்னும் இங்கேயே சுத்தி ஆகலைன்னு அர்த்தம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா மெதுவா 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 யோகாங்க அனுஷ்டானம் பண்ண 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 தமோகுணம் ரஜோகுணங்கள் க்ஷீணமாக அங்க உள்ள இருக்கிற சத்துவகுணம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அது எது வரைக்கும்? ஆ விவேக கியாதி. விவேக கியாத்தின்னு சொல்லக்கூடிய அந்த சித்தத்தையே அந்நியமா பார்க்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா பயன்படும். எப்போ அந்த அசுத்தி பாத்தீங்கன்னா எது வரைக்கும் சாமி அப்படின்னா 98% சத்துவகுணம் வர வரைக்கும் அது நடக்கும். அதுக்கப்புறம் அது நடக்காது, அவ்வளவுதான். 100% அசுத்தின்லாம் பண்ண முடியாது, சுத்திய பண்ணுறது முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டியிருக்கும்? குணாதீதனா குணங்களை தாண்டி தான் போக முடியும். அப்போ உங்களுடைய அனுஷ்டானம் எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 98% வரைக்கும் நம்ம பண்ண முடியும், காரியங்கள் பண்ண முடியும். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமானது சொன்னார். என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி எப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா யதா யதா எப்படி எப்படி பாத்தீங்கன்னா அந்த அசுத்தி பாத்தீங்கன்னா நீங்கதோ அப்படி அப்படி பாத்தீங்க அப்படின்னா அந்த விதமா அந்த விவேக ஞானம் பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே போகும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார். இது இல்லாம யோக அனுஷ்டானம் பாத்தீங்கன்னா 2 விதமான காரணங்களை உடையது. என்ன காரணம்? ஒண்ணு பாத்தீங்கன்னா மலங்கள் வியோகமாகிறது. அசுத்தின்றது அசுத்தம் வியோகமாகிற காரணம். சோப்பு என்ன காரியம் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோப்பு டிடர்ஜென்ட் பவுடர், துணியை போடுறோம், துணியில பவுடர் போடுறோம். அது என்ன பண்ணுது? டிடர்ஜென்ட் பவுடர் ஏரியலோ இல்ல ரின் பவுடரோ போட்டோம் அப்படின்னா அசுத்தியை பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுது. அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சாமி இத்தனை காரணங்கள் எதுக்கு. நேற்று ஃபோன் பண்ணும்போது நம்ம இவர் வித்யா பிரசாத்தை தான் கேட்டேன், சாமி இத்தனை லாஜிக்கா இத்தனை காரணங்கள் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு சுவாமி? 9 காரணங்கள் சொல்லியிருக்கா. 9 காரணங்கள் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. எந்த ஒரு காரியம் நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்? இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, நான் துணியை போட்டு வாஷ் பண்றேன், வாஷ் பண்றதுக்கு டிடர்ஜென்ட் பவுடர் தேவைப்படுது. அந்த டிடர்ஜென்ட் பவுடர் என்ன பண்ணுது? என்ன காரணம்? அதுல இருக்கிற அழுக்க வியோக காரணம், வியோகம் பண்ணுது. இதே பாத்தீங்க அப்படின்னா ரூம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மெல், பேட் ஸ்மெல் வருது எங்க இருந்தோ அப்படின்ட்டு நான் என்ன பண்றேன், ஒரு அகர்பத்தியை பாத்தீங்கன்னா ஏத்துறேன். அகர்பத்தியை எடுத்து வச்சோன்னே என்ன ஆகுது? அது பாத்தீங்கன்னா 2 காரியம் பண்ணுது. என்ன 2 காரியம்? ஒண்ணு அசுத்தத்தை பாத்தீங்கன்னா எனக்கு தெரிய விடாம வியோகம் பண்ணுது. 2வது பாத்தீங்கன்னா சுகந்தத்தை பாத்தீங்கன்னா பிராப்தி பண்றது. பிராப்தி காரணம் ஆப்தம், பிராப்தி பண்றது ஆப்தி அப்படின்ற ஆப்தி காரணம். ஒரு சுகந்தம் பாத்தீங்கன்னா ரூம்குள்ளார வந்துருது. இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா நீங்க எந்த காரியம் பண்றதா இருந்தாலும் அதுல காரண காரியத்தை பார்த்துக்கிட்டே வரலாம் எல்லாத்தையும். இதுல யோகாங்க அனுஷ்டானம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அசுத்திய என்ன பண்ணுது? நீக்குது, வியோகம் பண்ணுது. ஒண்ணு. 2வது பாத்தீங்கன்னா விவேக கியாத்தின்னு சொல்லக்கூடியதை அடையறதுக்கு பிராப்தி காரணமா ஆப்தி காரணமா அமைகின்றது அப்படின்னு 2 காரணங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆச்சாரியர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட்ல அவர் ஆச்சாரியர் சொன்னார் என்னன்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் நேற்று கிளாஸ் முடிய லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா தானிச்ச யதாசம்பவம் பதார்த்தாந்தரேஷு அப்படி யோஜ்யானி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யதாசம்பவம் இந்த 8 9 காரணங்கள் தான் பாத்தீங்கன்னா மொத்தமே காரணங்கள் 9 தான். இதை நீங்க பாத்தீங்கன்னா விவகாரங்கள்ல இந்த லோக்க விவகாரத்துல எதுலெல்லாம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்களா பாத்தீங்கன்னா புரிந்து கொள்ள வேண்டும், சேர்த்து பார்த்துக்கணும்.
நான் இங்கிருந்து கார்ல போறேன்னா கார் வந்து காரணம். எதுக்கு காரணம்? சென்னையை பிராப்தி பண்றதுக்கான பிராப்தி காரணம் அப்படின்னு. ஒரு ஜபம் பண்றேன், மனசோட சஞ்சலம் நீங்குது. அப்ப சஞ்சலம் நீங்கும் போது ஜபம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா சஞ்சலத்தை வியோகம் பண்ற காரணம். சஞ்சலம் இல்லாம இருக்கு, ஆனா மனசு வந்து பாத்தீங்கன்னா சாந்தமா இருக்கு. ஆனாலும் ஜபம் பண்ண ஒரு ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு கிடைக்குது. அப்ப அந்த ஜபம் என்ன ஆயிடுது? மனசுக்கு வந்து ஆனந்தத்தை பிராப்தி பண்றதுக்கு காரணம் ஆயிடுது. இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரணம் சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சாரியர் சொன்னது பாக்கசி அக்னிஹி. அக்னி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? பாக்கத்துக்கு உற்பத்தி காரணமாக விகார காரணமா ஆயிடுது. அரிசிய என்ன பண்ணுச்சு? சாதமா சமைச்சு கொடுத்துச்சு. அப்ப அது விகார காரணம். இது மாதிரி ஒவ்வொரு காரணங்களையும் நம்ம எதுன்னு இதை பார்த்து புரிஞ்சுக்க வேண்டியது ஆயிடுச்சா. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவதாரிக்கா ஒண்ணு இருக்கு பாருங்க. தத்ர இந்த விஷயத்துல, யோகாங்க விஷயத்துல, யோக அங்காணி அவதாரியந்தே. யோக அங்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவதாரியந்தேனா நிச்சயம் செய்யப்படுகின்றது. இந்த சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா யோகத்தோட அங்கங்களை இதுதான் அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. கன்ஃபார்ம் பண்ற சூத்திரம் இது. ஏன் சுவாமி கன்ஃபார்ம் பண்ணணும் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, உபனிஷதங்கள்ல 108 உபனிஷதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 2-3 இடத்துல 5 அங்கங்களை உடைய யோகம் சொல்லப்பட்டிருக்கு, 6 அங்கங்களை உடைய யோகம் சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாம தாரண தியான சமாதின்னு 3 அங்கங்களை உடைய யோகம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நிறைய இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் தியான சமாதியை மட்டும் சொல்ற கிரந்தங்கள் இருக்குது. வெறும் சமாதி அபியாசத்தை மட்டும்தான் சொல்லக்கூடிய உபனிஷதங்கள் இருக்கு. அப்ப விதவிதமா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கீதால எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை அங்கங்கள் சொல்லியிருக்கு? 6வது சாப்டர்ல ஆசனம் சொல்லுச்சு, 5வது சாப்டர்ல பிராணாயாமம் சொல்லுச்சு, அதுக்கப்புறம் யம நியமம் சொல்லிச்சா? 6வது அத்தியாயத்துல எங்கேயாவது யம நியமம் சொல்லிச்சா? 6 அத்தியாயத்துல சொல்ல டூஸ் அண்ட் டோஸ் வந்து சொல்லிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டைரக்டா கர்மயோகத்தை சொல்றது மூலமா சொல்லுச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா யம நியமங்கள் டூஸ் அண்ட் டோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா சொல்லவே இல்லை. அப்ப ஆசனம் சொல்லிடுச்சு டைரக்டா. யம நியமங்கள் சொல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஆசனம் பிராணாயாமம் சொல்லிட்டு பிரத்யாகாரம் இருக்கா, இந்திரிய நிகிரகம் இருக்கு, நிறைய சொல்லுச்சு. இந்திரிய நிகிரகம் சொல்லுச்சு, அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யாகாரம். பிராணாயாமம் சொல்லியாச்சு, பிரத்யாகாரம் சொல்லியாச்சு. தாரண ஆத்மனியேவ க்ஷணை க்ஷணை ரூபரமே புத்தியா திருதிகிருத்தியா ஆத்ம சம்ஸ்தமன கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையத். தாரணம் சொல்லியாடுச்சு. தியானம் சொல்லுச்சு 25ல யதா விநியதம் சித்தம் ஆத்மன்யேவா வசம் நயேத். அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. அப்போ தாரண தியான சமாதி சொல்லுச்சு. இன்டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா யம நியமங்களும் பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு, நிறைய சொல்லப்பட்டிருக்கு. டோன்ட் டூஸ் வந்து நிறைய செய்யாதே அப்படின்னு நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நிறைய உபனிஷதங்கள் என்ன இருக்கு? 5 அங்கங்கள் இருக்கு, சிலதுல 3 அங்கங்கள் இருக்கு. இது மாதிரி இருக்கிறது கிரந்தங்கள். அதனால யோகத்தோட அங்கங்கள் இவ்வளவுதான் அப்படின்னு நிச்சயம் பண்றதுக்காக இந்த சூத்திரம் ஆரம்பிக்கப்படுது. சூத்திரம் வந்துருக்கு. யம நியமாசன பிராணாயாம பிரத்யாஹார தாரணா தியான சமாதயோ அஷ்டாவங்காணி. யம நியமாசன பிராணாயாம பிரத்யாஹார தாரண தியான சமாதயோ அஷ்டாவங்காணி. பிரிச்சு சொல்லும் போது யம நியம ஆசன, நியமாசனன் இருக்கு, அதை பிரிச்சோன்னா நியம ஆசன. யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாஹார தாரணா தியான சமாதி. சமாதயோன் இருக்கு பகுவச்சனத்துல, எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா சொல்லியிருக்கு. பிரிக்கும் போது என்ன பண்ணணும்? சமாதிஹி அப்படின்னு தனியா பிரிக்கணும். சமாதயோ அஷ்டாவங்காணி. அஷ்டாவங்காணிய பிரிச்சோம் அப்படின்னா அஷ்டவ் அங்காணி, 8 அங்கங்கள். 1 யமம், 2 நியமம், 3 ஆசனம், 4 பிராணாயாமம், 5 பிரத்யாகாரம்,
6 தாரண, 7 தியானம், 8 சமாதி என்று யோகத்திற்கு அங்கங்கள் 8 சொல்லியாச்சு. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா எந்த பாஷ்யத்துல ஒன்னும் சொல்லாம, ஏன்னா இது வெறும் பேர் மட்டும் சொல்றது. இதுக்கு என்ன பேர் சாமி அப்படின்னா தர்க்க சாஸ்திரத்தை சொல்லுவோம், நாம மாத்திர சங்கீர்த்தனம் உத்தேசா அப்படின்னு பேர். இதுக்கு பேர் உத்தேசம். என்ன சொல்ல போறீங்க சாமி இதுக்கு மேல அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன உத்தேசம் நம்ம கேட்போம்ல. நீங்க ஊருக்கு போறேன், என்ன உத்தேசம், ஊருக்கு போறீங்க, எதுக்கு ஊருக்கு போறீங்க, க்ஷேத்ராடனம் போறேன், அதான் உத்தேசம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பெரும் பேர் மட்டும் சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் உத்தேசம் அப்படின்னு பேர். இந்த சூத்திரம் வெறும் பேரை மட்டும் சொல்றது. ஆச்சாரியா சொல்றார் யதாக்கிரமம் ஏதேஷாம் அனுஷ்டானம். ஆச்சாரியர் பாஷ்யத்துல வியாச பாஷ்யம் எழுதுறார். யதாக்கிரமம்னா என்ன அர்த்தம்? கிரமம் அனதிக்கிரமிய, யதாக்கிரமம் வரிசையை தாண்டாமல், வரிசைப்படி. வரிசைனா என்ன அர்த்தம்? ஆர்டர், இன் ஆர்டர். அதான் யதாக்கிரமம்ன்றதுக்கு அர்த்தம் இன் ஆர்டர். ஆர்டரா ஒவ்வொரு அங்கங்களையும் நல்ல ஆர்டரோட. யதாக்கிரமம் ஏதேஷாம் இந்த 8 அங்கங்களுடைய அனுஷ்டானம், அனுஷ்டானத்தையும் கூட வந்து சொரூபம் ச, இந்த அங்கங்களுக்கான சொரூபம் லட்சணம் என்னவோ அதனையும் வக்ஷ்யாமஹ சொல்ல போகின்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த 29வது சூத்திரத்துல சொல்லியாச்சு. அப்ப இனிமேதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்தையா வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். 8 அங்கங்கள் ரொம்ப கிளியரா இருக்கணும். ஆர்டரை மாத்தவே மாத்தாதீங்க. ஏன்னா ஆர்டர் ஏன் மாத்தக்கூடாது அப்படின்னா காரணகாரிய பாவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காரணகாரிய பாவம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யமம் நல்ல முறையில சித்திச்சாதான் யமத்தோட பலஸ்வரூபமா நியமம் சித்திக்கும். இது பாதி பண்ணிட்டு இருக்கும் போதே நியமங்கள் வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டும் இருந்தாதான் ஆசனம் நல்ல முறையில சித்திக்கும். ஆசனம் நல்ல முறையில இருந்தாதான் என்னது பிராணாயாமம் சித்திக்கும். பிராணாயாமம் நல்ல முறையில பண்ணாதான் அதோட பலஸ்வரூபமா. நான் சொல்றேன்ல, செடி வரணும், விதை இருந்தாதான் செடி முளை வரும், முளை இருந்தாதான் செடி வரும், செடி வந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா அது நல்லா வளர்ந்து மரமாகும், மரமாச்சுனா தான் வந்து பூ பூக்கும், பூ பூத்தாதான் வந்து காய் காய்க்கும், காய் காய்ச்சாதான் பழம் எடுக்க முடியும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒவ்வொன்று முந்தின ஸ்டெப் நடக்கிறதுக்கும் பின்னாடி இருக்கிற ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா காரணமா ஆகிவிடும். பின்னாடி பின்னாடி இருக்கிற ஸ்டெப் எல்லாம் காரியமா ஆகும். அப்ப வந்து டைரக்டா பூ கிடைக்குமா? கிடைக்காது. டைரக்டா காய் வருமா? வராது. டைரக்டா பழம் வருமா? வராது. முந்தின ஸ்டெப் இருக்கணும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நியமம் சொல்லியிருக்க. அங்கங்கள் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்துல இந்த அங்கங்களை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நான் பாக்குறேன். எல்லா இடத்துலயும் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா ஷார்ட்கட். எல்லா இடத்துலயும் ஷார்ட்கட் மனுஷங்க. இந்த நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? எங்க ஆச்சாரியர் என்னோட குருநாதர் சொல்லி கொடுத்தது. நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் கந்தசாமி. நான் எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். எனக்கு ஒரு முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரா இருந்தாலும் ஸ்டெப்ஸ் போகணும். நான் ரொம்ப கவனமா இருப்பேன். ஏன்னா என்னோட ஆச்சாரியர் குருநாதர் சொல்லி கொடுத்த விஷயம். நீங்க எந்த அளவுக்கு ஸ்டெப்ஸ் போறீங்களோ அதுல சொல்லப்பட்ட மாதிரி அவ்வளவு ஈஸியா அதை அடுத்ததை பிராப்தி பண்ணிக்கிட்டே போகலாம். இந்த ஸ்டெப்ஸ் போகாம நீங்க எங்கேயாவது ஹை ஜம்ப் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, லாங் ஜம்ப் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதும் போயிடும். அதே நேரத்துல அடைய வேண்டியதையும் அடைய முடியாம போயிட வேண்டியிருக்கும். இதோ பிரஷ்டக தத்தோ நஷ்டக அப்படின்ற மாதிரி. இதோ நஷ்டக தத்தோ பிரஷ்டக. இதுவும் நஷ்டமாய் போச்சு, அதுலயும் நிக்க முடியாம போச்சு. உபய பிரஷ்டகனா ரெண்டுமே கெட்டு போய் வீணா போயிடும். அப்படி ஆயிடும். முட்டையை ஆம்லேட்டும் போட முடியாது. முட்டை வந்து பாத்தீங்கன்னா குஞ்சு பொறிக்கவும் யூஸ் ஆகாது. உள்ளுக்குள்ளார அந்த முட்டை என்ன ஆயிடும்? கருவு வெள்ளை கருவும் கருப்பு இந்த மஞ்சள் கருவும் எல்லாம் மிக்ஸ் ஆயிடும். அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? கூமுட்டை. எதுக்கும் யூஸ் ஆகாம போயிடும். உபய பிரஷ்டன் அப்படின்னு பேரு. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஸ்டெப்ஸ் போகணும். எடுத்தோட கண்ண மூடி உட்கார்றேன் அப்படின்னா அதெல்லாம் நடக்காது. அதான் இங்க சொல்லியிருக்கு.
அப்போ 8 அங்கங்களையும் வரிசைப்படி முறையா பண்ண 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 அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டே போகும். அடுத்ததை பிராப்தி பண்ணிக்கிட்டே போகலாம். என்னென்னது ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிப்போம். 30வது சூத்திரம் என்னது? ஒவ்வொன்றுத்தையா 2 சொல்ல போறோம். என்னது? அனுஷ்டானத்தையும் சொல்ல போறோம், கூட வந்து சொரூபம்னு சொல்லக்கூடிய லட்சணத்தையும் சொல்ல போறோம். எப்பவுமே வந்து சாஸ்திரத்துல ஒரு நியமம் வச்சிருக்கோம், பிரதிஜா மாத்திரேன வஸ்து சித்திகி. நீங்க வந்து பேரை சொன்ன மாத்திரத்தினால ஒரு வஸ்து அடைய முடியாது. எந்த வஸ்து அடையிறதா இருந்தாலும் 2 விஷயங்கள் வேணும். பேர் சொன்னா மட்டும் பத்தாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னத்தை பத்தின ஞானம் வேணும் அப்படின்னா, தெளிந்த அறிவு வேணும் அப்படின்னா, ஒன்னு பிரமாணம். நான் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்தை சொல்லியிருக்கு, யோக சூத்திரத்தை சொல்லியிருக்கு அப்படின்னு எல்லா இடத்தையும் இங்க அங்க கொட்டேஷன் கொடுத்துக்கிட்டே வரேன்ல. நான் கொடுக்குற கொட்டேஷன்லாம் எதுக்கு தெரியுங்களா? பிரமாணம். நான் எதை சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா 2 பின்பக்கம் 2 ஸ்ருதியோ ஸ்மிருதியோ, ஒன்னு பகவத்கீதையை வச்சுப்பேன், இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரம், பிரம்மசூத்திரம், உபனிஷத்து, இது மாதிரி எதையாவது வச்சுப்பேன். எந்த வாக்கியம் பேசினாலும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரமாணம் இருக்கும். பிரமாணம் இல்லாம ஒரு வார்த்தையை நான் பேச மாட்டேன். ஒரு பிரமாணம் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்ஷணம் அப்படின்னு பேர். பிரமாண லக்ஷணாபியாம், லக்ஷண பிரமாணாபியாம் வஸ்து சித்திகி. ஒன்னு இருக்கணும் அப்படின்னா அதுக்கான லட்சணம் தெளிவா தெரியணும். லட்சணம் சரியா இல்லை அப்படின்னா நீங்க அதை அடைய முடியாது. அப்ப லட்சணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, சிரவணத்துக்கு லட்சணம் மாத்தி போட்டாங்க, மரணத்துக்கு லட்சணம் மாத்தி போட்டாங்க, நிதித்தியாசனத்துக்கு லட்சணம் மாத்தி போட்டாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி இதை மாத்தினாங்க? எல்லாத்தையும் மாத்தியாச்சு. ஆனா சாஸ்திரக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி பண்ணவே இல்லை. இப்ப வசதிக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டாங்க. மாத்திக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவாமி என்கிட்ட சொன்னார், சாமி நான் பஞ்சதசியை வந்து புரஸ்சரணம் பண்றேன் சுவாமி அப்படின்னு. எனக்கு அப்படியே நாராசமா இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு லட்சணம் இருக்கு. பஞ்சதசியை வந்து பாத்தீங்கன்னா புரஸ்சரணம் பண்றேன். அப்படி புரஸ்சரணம்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு தெரியவே இல்லை, ஆனா வார்த்தை யூஸ் பண்றாரு. புரஸ்சரணம்ன்றதுக்கு அர்த்தம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓம் ஓம் நம சிவாய இருக்குன்னு வச்சுங்களேன், பஞ்சாட்சரி. புரஸ்சரணம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் 5 லட்ச ஜபம் பண்ணணும். அப்ப பஞ்சாட்சரிக்கு 5 லட்ச ஜபம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாட்சரி ஜபத்துக்கு பண்ணணும். அதுல 10ல் 1 பாகம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஹோமம் பண்ணணும். 10ல் 1 பாகம் வந்து பாத்தீங்கன்னா ஹோமம் பண்ணணும். அந்த ஹோமம் வந்து எப்ப எவ்வளவு நடக்கும்? 5000. 10ல் 1 பாகம் 5000, 5 லட்சத்துல என்னது? 50000. 10ல் 1 பாகம் 50000. 50000 ஜபம் வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுக்கணும். அதுல 10ல் 1 பாகம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அர்க்கியம் கொடுக்கணும். அர்க்கியம் கொடுத்து இது பண்றது. அதுல ஒரு 10ல் 1 பாகம், அப்போ 50000னா 5000 வந்து பாத்தீங்கன்னா அர்க்கியம் கொடுக்கணும். 5000த்துல 10ல் 1 பாகம் 500 வந்து பாத்தீங்கன்னா பிராமண போஜனம் பண்ணணும். சாது போஜனம், பிராமண போஜனம் பண்ணணும். அப்படி பண்ணினீங்க அப்படின்னா அது பூரணமான ஒரு புரஸ்சரணம், மந்திர புரஸ்சரணம்னு பேர். இதுக்கு பேர். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் லட்சணம். இதான் லட்சணம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த விதமா பண்ணாதான் முதல்ல 5 லட்சம் ஜபம் பண்ணணும். 5 லட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி இத்தனை ஜபம் பண்ணிட்டு கூடவே வந்து பாத்தீங்கன்னா அந்த 10ல் 1 பாகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஹோமமா ஓம் நம சிவாய சொல்லி ஹோம விதிப்படி அது ஆகுதியா ஆஜ்யத்தினாலேயோ இல்ல சமித்தினாலேயோ கொடுக்கறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை வச்சுக்கிட்டு, ஜலத்தை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து ஒரு நல்ல அர்க்கிய பாத்திரத்தை வச்சுக்கிட்டு, ஒரு நல்ல கூஜா, தண்ணி எடுக்கிற கூஜா இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு கையில வந்து பாத்தீங்கன்னா ஓம் நம சிவாய் ஊத்தி ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாயின்னு இந்த மாதிரி அர்க்கியம் கொடுத்துடுறது. எத்தனை ஜபம் பண்றோமோ அத்தனை, அதுல 10ல் 1 பாகம் ஹோமம், அதுல 10ல் 1 பாகம் தர்ப்பணம், அர்ப்பணம் பண்றது. அதுல ஒரு 10 பாகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 பாகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராமண போஜனம், இது மாதிரி பண்ணிடுறது. இதை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணாரு, என்கிட்ட சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, நான் பஞ்சதசியை பண்றேன் அப்படின்னு. பஞ்சதசின்றது வந்து பாத்தீங்கன்னா 15 சாப்டர் உடைய இது. ஆல்மோஸ்ட் 1500 ஸ்லோகங்கள் வந்துடும். 1500 ஸ்லோகங்களை வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்கணும் என்கிட்ட வந்து, சுவாமி நான் சுவாத்தியாயம் பண்றேன்னு சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சுவாமி, பஞ்சதசி பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா கரெக்ட். இல்ல அப்படின்னா பஞ்சதசியை பாராயணம் பண்றேன் சுவாமின்னு சொல்லியிருந்தா அது கரெக்ட்.
இல்லைன்னா பஞ்சதசியை விசாரம் பண்ற இன்னொருத்தரோட சேர்ந்துன்னா அது கரெக்ட். அப்ப பஞ்சதசியை வந்து பாத்தீங்கன்னா 1500 அக்ஷர லட்சம் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது, பாசிபிளே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ அக்ஷரங்கள் இருக்கு. அப்ப ஒரு ஸ்லோகத்தையே நீங்க லட்ச ஆவர்த்தி பண்ண முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க தப்பா ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்திட்டீங்கன்னா மொத்தமும் ஸ்பாயில் ஆயிடும். இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்தம் அதுக்கான லட்சணம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அது ஒரு பெரிய ப்ராப்ளம். சிரவணம் அப்படின்னா லட்சணம் தெரியணும். பதஜன்ய ஞானம் சிரவணம் அப்படின்னு தெரியணும். பதத்துல இருந்து பதஜன்ய ஞானம் சிரவணம். சிரவணம் பண்றதுனால இப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்ப யம அப்படின்ற ஒரு சப்தம் உங்களுக்கு இருக்குன்னா அந்த யமம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். இவ்வளவுதான் சிரவணத்தோட அர்த்தம். சிரவணம்னா இவ்வளவுதான். யமம்னா என்ன, நியமம்னா என்ன, யோக அங்கங்கள்னா என்ன, யோக அங்கங்கள் எத்தனை, 8, யம நியமம் ஆசனம், இதுக்கு மீனிங் என்ன, யமம்னா என்ன, நியமம்னா என்ன, இதுக்கு மீனிங், இதை தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் சிரவணம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு என்ன ஆகும், ஐயோ நம்மளால முடியல, என்கிட்ட 2-3 பேர் வந்து பாத்தீங்கன்னா போன் பண்ணி என்ன பண்றது, நம்ம ஆட்கள் தான், ஐயோ சாமி என்னால முடியல சாமி, நீங்க சொல்றது என்னென்னவோ சொல்றீங்களே சாமி, எனக்கு ஒண்ணுமே முடியல சாமி. தலையிலேயே 4 தட்டு. இப்பதானே உள்ள வந்திருக்கீங்க. உள்ள வந்தோன்னு என்ன பண்ணணும்? உள்ள வந்தோன்னு அனுஷ்டானமா பண்ணணும். அனுஷ்டானம் பண்ண முடியாது, ஏன்னா இன்னும் விஷயமே கிடைக்கலையே. பிராக்டிக்கல் எப்படி நீங்க பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நல்லா எஜுகேஷன் நல்லா வந்ததுக்கு அப்புறம் தானே ஜாபுக்கு போக முடியும். எஜுகேஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஜாப் கிடைக்கலையா அப்படின்னா எப்படி கிடைக்கும்? நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தானே வந்து பேப்பரை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு போக முடியும் நீங்க ஜாபுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சிரவணத்துல வந்து பாத்தீங்கன்னா பதஜன்ய ஞானம் இது தெரிஞ்சிருந்தா அவங்க கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க. ஓஹோ, சிரவண காலத்துல சப்தம் அர்த்தத்தை மட்டும்தான் கிரகணம் பண்ணணும். மனன காலத்துல என்ன பண்ணணும்? பிரமேயகத சம்சய நிவர்த்தி, தன்னை பத்தின சந்தேகங்கள்லாம் நீங்கிறதுக்கு நேத்தி பண்ணணும். இது தெரிஞ்சுதான் கரெக்ட். ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து வந்தாங்க, பரமார்த்தன் சாமியோட ஸ்டூடெண்ட். சாமி நான் நிதித்தியாசனம் பண்றேன் சாமி. நிதித்தியாசனம் பண்றதுக்கு ஏங்க இங்க வந்தீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஏன் வந்தீங்க? நிதித்தியாசனம் பண்ண வேண்டிய எங்கேயாவது காட்டுக்கு போக வேண்டியது தானே, எங்கேயாவது ஏகாந்தத்துல இருக்க வேண்டியது தானே. இல்ல சாமி நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உபநிஷத்தெல்லாம் நான் நிதித்தியாசனம் பண்ணிட்டு இருக்கேன். உபநிஷத்துல நிதித்தியாசனம் பண்றீங்க? அம்மா உபநிஷத்து விசாரம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. உபனிஷத்தை வந்து நான் ஆவர்த்தி பண்ணிட்டு இருக்கேன், விசாரம் பண்ணிட்டு இருக்கேன், திரும்ப கம்பேர் ஸ்டடிஸ் பண்றேன், இது மாதிரி சொல்லுங்க. உபனிஷத்தை வந்து நிதித்தியாசனம் பண்றேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா நிதித்தியாசனம்ன்றதே வந்து சமாதி. 6வது சாப்டர்ல எங்கேயாவது படிக்கிறத பத்தி வந்துச்சா? 6வது சாப்டர்ல பகவத்கீதையில ஒண்ணுமே இருக்காது. அங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் தியானம் தான் பிரதானமா சொல்லப்பட்டிருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா சப்த விசாரம்லாம் இருக்கவே இருக்காது. 5வது சாப்டரோட முடிஞ்சிடும். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒன்னுத்தோட லட்சணம் உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை நீங்க என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா கிளாரிட்டியோட பண்ண முடியும், நல்லா கிளியரா பண்ண முடியும். அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எதை எடுத்தாலும் லட்சணம் பிடிங்க. இப்ப நம்ம பகவத்கீதை இதுல விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, ஒவ்வொன்றுத்துக்கும் லட்சணம் சொல்லிட்டு இருக்கோம், ஒவ்வொரு நாமத்துக்கும் லட்சணம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த லட்சணங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு சரியா தெரிஞ்சுது அப்படின்னா ஒவ்வொன்றத்தை பத்திய லட்சணங்கள் லைஃப் வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். அவங்க போற பாதை அதை அடையறதுக்கான இது ரொம்ப ஈஸியாயிடும். லட்சணம் கூட வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எங்க நிக்கிறோமோ இப்ப நான் ஒரு இடத்துல நிக்கிறேன், எனக்கு தெரியல எந்த இடத்துல நான் நிக்கிறேன் அப்படின்னு தெரியல. நான் ஒருத்தட்ட சொல்றேன், ஜி நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கேன், என்ன இடம் ஜி? தெரியல ஜி. ஓ தெரியலையா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்க என்ன பண்ணீங்க பக்கத்துல என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, பக்கத்துல ஜி இங்க ஏதோ யமலிங்கம்னு எழுதியிருக்கு ஜி, ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு யமலிங்கம்னு எழுதியிருக்கு, பக்கத்துல ஒரு சுடுகாடா இருக்கு ஜி, ஒரே வந்து ஸ்மசானமா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஓஹோ அப்படியா, நீங்க அங்கேயே இருங்க ஜி, தெரியும் என்ன இருக்கீங்க, எங்க இருக்கீங்க அப்படின்னா யமலிங்கத்துல இருக்கீங்க, அது வந்து பாத்தீங்கன்னா 3வது லிங்கம், அதனால நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரத்துல நாங்க வந்துருவோம் அப்படின்னு. அப்போ அந்த இடத்த பத்தி நீங்க இண்டிகேட் பண்ணீங்கல்ல லேண்ட்மார்க், அந்த லேண்ட்மார்க் என்னன்னு கேட்டீங்கன்னா லட்சணம் அப்படின்னு பேர். லேண்ட்மார்க் என்னது? லட்சணம். நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து தெரியல எங்க நிக்கிறீங்கன்னு தெரியல, நடுவுல லேண்ட்மார்க் இல்லாம இருக்கு, அப்போ என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், எங்க நிக்கிறேன்னு தெரியல ஜி, ஒன்னும் லேண்ட்மார்க்கா ஒன்னும் இல்லையே, கன்ஃபியூஸா இருக்கே,
ஐயோ நீங்க சொல்ற லேண்ட்மார்க் எல்லாம் கன்ஃபியூஸா இருக்கே ஜி அப்படின்னு சொல்றேன். சொல்லும் போது சரி யாராவது பக்கத்துல வராங்களான்னு பாருங்க. ஆமாஜி ஒருத்தர் ஸ்கூட்டர்ல வராரு, அவரை நிப்பாட்டுங்க, நிப்பாட்டி இந்த இடம் என்னன்னு கேளுங்க. அவர் நிப்பாட்ட மாத்திரத்துல அவர் இன்னொன்னு சொல்றாரு, சாமி நீங்க நிக்கிற இடம் வந்து யமலிங்கம் சாமி அப்படின்னு. உடனே வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், ஜி நான் யமலிங்கத்துல நிக்கிறேனா ஜி. ஓ சரி சரி அங்கேயே இருங்க நாங்க வந்துடுறோம் அப்படின்னு. அப்ப அந்த அந்த பெர்சன் வந்து நம்மள்ட்ட சொன்னாரு இல்ல, அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா லோக்கல் பெர்சன். அவர் பேர் வந்து பிரமாணம்னு பேரு, அதுக்குதான் பேரு பிரமாணம். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா யோக மார்க்கத்துல போகும்போதும் இல்ல ஞான மார்க்கத்துல போகும்போதும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூர்வ ரிஷிமார்களோட வச்சனம், பூர்வ ஆச்சாரியரோட வச்சனம் என்ன பேரு? பிரமாணம்னு பேரு, வேத பிரமாணம், அபௌருஷேய வாக்கியம் அப்படின்னு பேர். கூடவே வந்து பாத்தீங்கன்னா லட்சணம் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க யாரையும் போய் செக் பண்ண வேணாம். நான் என்னவா இருக்கேன்றத நெல்லிக்கனி உள்ளங்கை நெல்லிக்கனி போல நம்ம என்ன பண்ணணும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப சாஸ்திரம் படிக்க படிக்க படிக்கவே வந்து பாத்தீங்கன்னா நான் என்னவா இருக்கேன், எங்க இருக்கேன், எங்க போகணும். பிரமாணம் சொல்லி கொடுத்துரும், நீ இங்க இருக்க இங்க போகணும்னு. லட்சணம் என்னிடத்திலேயே எனக்கு தெரியும் நான் என்னவா இருக்கேன் அப்படின்னு. இந்த லட்சணங்களை வச்சுக்கிட்டு நாம ஒண்ணு அடையணும் அப்படின்னா அதோட லட்சணம் என்னன்னு தெரியணும். அப்போ அதையோட லட்சணத்தை தெரிஞ்சுக்கிட்டு பிரமாணத்தையும் வச்சுக்கிட்டு என்னையும் பார்த்துக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும், ஈஸியா டிராவல் பண்ண முடியும். அப்ப லட்சண பிரமாணாபியாம் வஸ்து சித்தி. ஒரு வஸ்துவை நம்ம அடையணும் அப்படின்னா லட்சணம் இருக்கணும், அதே நேரத்துல பிரமாணம் இருக்கணும். ஆயிடுச்சா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், தத்திர இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லட்சணத்தையும் பார்க்க போறோம், கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சொரூபம் தான் லட்சணம். லட்சணத்தையும் பார்க்க போறோம், கூட வந்து அனுஷ்டானத்தையும் பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கர்மத்தினால வந்து பாத்தீங்கன்னா அசுத்தி க்ஷயமாகும். அந்த அசுத்தி க்ஷயமாக ஆக ஞானம் மெதுவா மெதுவா விவேக கியாதி உண்டாகும். அப்ப விவேக கியாத்தின்ற ஞானம் உண்டாகிறதுக்கு அனுஷ்டானம் ரொம்ப அவசியம். எங்க ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுவாமி ஒருத்தர் சொன்னார், நம்ம சின்மயான சுவாமியோட கிளாஸ்மேட். இப்ப இல்லை, அவர் இப்ப ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டார். நல்ல ரொம்ப சூப்பர் சுவாமி. அவர் என்கிட்ட சொன்னார், எனக்கு எப்பவுமே மறக்கவே மறக்காது. நான் போன புதுசுல வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ் போன புதுசுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சுவாமி வந்து எனக்கு வெல்விஷரா இருந்தார். அவர் சொன்னார், ஸ்ரீனிவாஸ், என் பழைய பேர் ஸ்ரீனிவாஸ், வேதாந்தம் படிக்கிறேன்னு இந்த ஊர்ல ஏகப்பட்ட பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். வேதாந்தம் படிக்கிறேன்னு, வேதாந்தம் படிக்கிறான், வேதாந்தம் சொல்லி கொடுக்குறான். நிறைய பேர் சாமியார் வேஷத்துல இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானம் பண்ணல அப்படின்னா, அதுல என்ன சொல்லியிருக்கோ அதை அனுஷ்டானம் பண்ணல அப்படின்னா, அனுஷ்டானம் இல்லாத வேதாந்தம் வியபச்சாரம். அப்படி யார் சுவாமி சொன்னது? சிவானந்த சுவாமி எனக்கு சொல்லி கொடுத்தது அப்படின்னு. அப்ப ரிஷிகேஷ் சிவானந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சொல்லியிருக்காரு. அவர் தான் ஸ்டெனோகிராஃபரா இருந்தார் சிவானந்த சுவாமி. அப்ப வந்து சிவானந்த சுவாமி சொல்லுவாராம், அனுஷ்டானம் இல்லாத வேதாந்தம் வியபச்சாரம். வியபச்சாரம்னா ரொம்ப யோசிக்க வேணாம், மாறுபடுதல்னு அர்த்தம். அப்ப நீங்க வேதாந்தம் அனுஷ்டானம் இல்லாம வேதாந்தம் பேசுவீங்க, ஆனா பண்ற காரியம் வேற எதையாவது இருக்கும், அது மாறுபடுதல்னு பேர். அதான் விபச்சாரம் அப்படின்னு பேர். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒன்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து படிச்சுட்டு போறதுக்காக யோகம் இல்லை, படிச்சுட்டு போறதுக்காக வேதாந்தம் இல்லை. இது ரெண்டுமே மோட்சத்துக்காக அனுஷ்டானம் பண்ணத்தக்கது. அப்ப அனுஷ்டானம் தெரிஞ்சுக்கணும், கூட சொரூபம் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து அனுஷ்டானமே பண்ண முடியும். சொரூபம் தெரியாம அனுஷ்டானம் பண்ண முடியாது. ஒவ்வொன்னா பார்ப்போம், என்னன்னு ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். தத்ர அஹிம்சா இல்ல, என்ன இது வரலையே, தத்ர சூத்திரம் ஆரம்பிக்குது. தத்ர 30வது சூத்திரம். அஹிம்சா சத்யாஸ்தேய பிரம்மச்சர்யா பரிகிரஹா யமாஹா. அஹிம்சா சத்யாஸ்தேய பிரம்மச்சர்யா பரிகிரஹா யமாஹா. ஒரே லைனா இருக்கு, பிரேக் பண்ணி சொல்லலாம். அஹிம்சா சத்ய அஸ்தேய பிரம்மச்சர்ய அபரிகிரஹா யமாஹா. இதுதான் சூத்திரத்தோட முதல்ல என்னது?
அஹிம்சா. இதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எது இருக்கு? அஷ்ட அங்கங்கள்ல முதல் அங்கம் யமம், யமஹ. அந்த யமம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஹிம்சா 1, சத்தியம் 2, சத்திய, அஸ்தேயம் 3, 4 பிரம்மச்சரியம், 5 வந்து பாத்தீங்கன்னா அபரிக்கிரஹா, அபரிக்கிரஹாஹா பகுவச்சனம். இது எல்லாம் சேர்ந்து யமாஹா அப்படின்னு பகுவச்சனம். எல்லாம் சேர்ந்து யமாஹா, யமங்கள் அப்படின்னு பேர். யமம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோன்ட்டுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா யமம். யமஹானா டோன்ட். சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா யமம் நியமம்னு 2 விஷயங்கள் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா மனுஸ்மிருதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகம் சொல்றார். இது தெரியுமா உங்களுக்கு? சத்தியம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 5 யமங்கள், மொத்தம் எத்தனை? 5. என்னென்னது? 1 அஹிம்சா, 2 சத்தியம், 3 அஸ்தேயம், 4 வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியம், 5 வந்து பாத்தீங்கன்னா அபரிக்கிரக, அபரிக்கிரகம், மொத்தம் 5. இதெல்லாம் டோன்ட்ஸ். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா யமத்துக்கு அப்புறம் நியமம் வருது பாத்தீங்களா, அதெல்லாம் டூஸ். ஒரு அருமையான லட்சணம் ஒண்ணு இருக்கு இதுல. என்ன சொல்றாரு அப்படின்னா, மனுஸ்மிருதியில ஒண்ணு சொல்ற, யமானு சேவேத் சததம், யமானு சேவேத் சததம், ந நியமான் கேவலான் புதஹ, யமான் பதத்யகுர்வானு நியமான் கேவலான் பஜன். அற்புதமான ஸ்லோகம் இது. நாங்க பரம்பரையில வந்து பாத்தீங்கன்னா சாது வேதாந்தம், சாதுக்களோட யோகம்ன்றது இதுதான். என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யமானு சேவேத்து சததம். ஒரு யோகியா ஒரு மோட்ச மார்க்கத்துல போறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஞான மார்க்கத்துல இருந்தாலும் சரி, யோக மார்க்கத்துல இருந்தாலும் சரி, யமங்களை வந்து பாத்தீங்கன்னா சதா சேவேத், சதா காலமும் இந்த டோன்ட்னு சொல்லக்கூடியதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும், சேவனம் பண்ணணும். ந நியமானு கேவலான் புதக, டோன்ட்ட வந்து கவனம் கொடுக்காம டூஸ்ல மட்டும் ஒருத்தன் கவனம் கொடுக்கறான்னு வச்சுங்க. நியமங்கள் வந்து பாத்தீங்கன்னா டூஸ். இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பண்ண வேண்டியதெல்லாம் பண்றாங்க. எப்படி பண்றாங்கன்னா, வெறும் பண்ண வேண்டியதை மட்டும் பண்றாங்க புத்திமான்கள். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணக்கூடாததுன்னு கொஞ்சம் இருக்குல்ல, அதுல போக்கஸ் பண்றதே இல்லை. அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, யமானு பதத்தி அக்குருவானோ, இந்த யமத்தை வந்து பாத்தீங்கன்னா யாரு ஃபாலோ பண்ணலையோ, இந்த டோன்ட்ஸை வந்து பாத்தீங்கன்னா யாரு ஃபாலோ பண்ணாம இருக்காங்களோ, அவங்க என்ன ஆகுறாங்கன்னா பதித்தனாகி விடுவார்கள். அவங்க லட்சியத்தை அடைய முடியாது. நான் நிறைய பண்றேன் சுவாமி, ஆனா என்னதுன்னு கேட்டீங்கன்னா என்னோட போக்கஸ் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்றதுல இல்லை. நான் ஒரு பக்கம் மருந்து மாத்திரையில நிறைய சாப்பிட்றேன் சாமி. ஐயோ, சுகருக்காக ஏகப்பட்ட மருந்து மாத்திரை சாப்பிட்றேன். ஆனா வந்து நீங்க என்ன செய்யக்கூடாதோ அதை செய்யாம இருக்கீங்களா? என்ன சாப்பிட்றீங்க? ரைஸ் சாப்பிட்றேன். ஐயோ, ரைஸ் சாப்பிடவே கூடாது. அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்றீங்க? பால் ஐட்டம்லாம் சாப்பிட்றேன், பால் தயிர் எல்லாம் சாப்பிட்றேன். ஐயோ, அதுவும் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் எடுக்கிறீங்களா? ஆமாம், நல்லா சாப்பிட்றேன். காலையில் ஒரு காஃபி, ஈவினிங் ஒரு காஃபி, அப்புறம் அப்பப்போ ஹல்வா, அப்பப்போ பால்கோவா, அப்பப்போ மாம்பழம். டெய்லி மாம்பழம் கொடுத்தா கூட சாப்பிடுவேன் சாமி. அட பாவி மனுஷா, இவ்வளவும் சாப்பிட்டுக்கிட்டு மருந்து சாப்பிட்டேன் அப்படின்னா மருந்து எப்படா வேலை செய்யும்? நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக்கும். மருந்தெல்லாம் வேலை வேலைக்கு சாப்பிட்றேன். சரி, மருந்தெல்லாம் வேலை வேலைக்கு சாப்பிட்றேன், செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிய. டாக்டர் போனோன்னு இதெல்லாம் வந்து பிராக்டிக்கலா, டாக்டர் போனோன்னு என்னைக்காவது நான் போவோம், ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அவர் போனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்ப்பாரு, 400 450 இருக்கும் சுகர். உடனே டாக்டர் சொல்லுவார், சாமி ரொம்ப ஓவரா இருக்கு, என்ன சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிட்றேன்? சாதம் தான் சாப்பிட்றேன். ஐயோ சாமி, சாதம் சாப்பிடக்கூடாதே சாமி. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? காஃபி டீலாம்? ஆமா, காஃபி டீலாம் போட்டுக்கிறேன். சுகர் போடுவீங்களா? நல்லா போட்டுப்போம் சார். டாக்டர் ஐயோ போடக்கூடாது. இதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணாம, அவர் சொல்லுவார், ஒரு ஃபீவருக்கு போனா மனுஷன், டாக்டர் என்ன சொல்றாருன்னா, ஃபீவருக்கு போனாவே வந்து பாத்தீங்கன்னா இதை பாக்குறாரு, மீட்டரை வச்சு பார்த்துட்டு, நீங்க சுகரை கம்ப்ளீட்டா கம்மி பண்ணினாதான் இந்த மெடிசன் கொடுத்தா உங்களுக்கு செல்லுபடி ஆகும் அப்படின்றார்.
இப்ப நான் ஜுரத்துக்கு மாத்திரை எடுக்கிறதா இல்ல சுகருக்கு மாத்திரை எடுக்கிறதான்னு தெரியுது. சுகருக்கு மாத்திரை எடுத்து சுகர் நியூட்ரல் ஆனாதான் நீங்க ஒரு கண் ஆபரேஷன் பண்ண முடியும், ஒரு பல்லு ஆபரேஷன் பண்ண முடியும், எல்லாத்தையும் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. டாக்டர்ஸ் இதுவும் பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம் தெரியுதா உங்களுக்கு? டோன்ட் நீங்க கவனம் கொடுக்கலன்னா டூஸ் பண்ணாலும் கூட வேலை செய்யாது. அதனால பாத்தீங்கன்னா யமானு பதத்தி அகுர்வானும் பதத்திய குருவானும் நல்லா பாத்தீங்கன்னா யாரு டோன்ட்ல கவனம் கொடுக்கலையோ அவன் பதித்தன் ஆகிடுவான், மார்க்கத்துல இருந்து விழுந்து விடுவான். நியமானு கேவலான் பஜன், வெறும் நியமங்களை மட்டும் யாரு பண்றாங்களோ அவங்க வெறும் டோன்ட்ல கவனம் கொடுக்கல அப்படின்னா அவங்க கீழே இறங்கிடுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, யமம்னு பேர் வச்சிருக்கு அப்படின்னா டோன்ட்னா அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா நம்ம பாத்தீங்கன்னா பண்ற ஒரே எரர் என்னன்னா அதுல போக்கஸ் பண்ண மாட்டோம். நிறைய பண்ண வேண்டிய இதெல்லாம் நிறைய பண்ணுவோம். ஆனா பாத்தீங்கன்னா பண்ணக்கூடாததுல கவனம் நமக்கு வரவே வராது. அப்ப மனுஸ்மிருதியை ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொன்னா சொல்றார். அஹிம்சா பாஷிகர் பாத்தீங்கன்னா லட்சணம் சொல்றார் பாருங்க. தத்திர அஹிம்சா, அஹிம்சால என்ன லட்சணம்? அஹிம்சை அப்படின்னா ஹிம்சை இல்லாமல் இருத்தல். அஹிம்சைனா எல்லாமே இந்த யமங்களுக்கு எல்லாமே நெகட்டிவ் தானே அர்த்தம் வரும். டோன்ட்னாவே நெகட்டிவ் தானே, செய்யக்கூடாது செய்யக்கூடாது செய்யக்கூடாது. அப்ப அஹிம்சைனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிம்சை செய்யக்கூடாது. அப்போ எப்பவுமே பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விதி ஒண்ணு வச்சிருக்கு. ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா நிஷேத விதின்னு ஒண்ணு. டோன்ட் இருக்கலாம், எங்கெல்லாம் டோன்ட் விதி இருக்கோ அங்கெல்லாம் நிஷேத விதின்னு பேர். சர்வத்திர அபவாதோ பலியா அப்படின்னு ஒரு நியமம் இருக்கு. சர்வத்திர அபவாதோ பலியா. நீங்க இந்த மீடியாலெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க நிறைய ஊர்பட்ட நல்ல விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, எவனும் பார்க்கவே மாட்டான், ஒருத்தனும் பார்க்க மாட்டான். நீங்க ஏதாவது ஒரு நெகட்டிவை போட்டு பாருங்களேன், நெகட்டிவ் போட்டீங்கன்னா அது நல்ல வைரல் ஆயிடும். அப்போ பாத்தீங்கன்னா இந்த மீடியால பாத்தீங்கன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா வைரல் ஆக்கணும் அப்படின்னா நெகட்டிவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அட்ராக்ட் ஆகிறது தான் பலம், ரொம்ப பலம். நெகட்டிவ்க்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பலம். சர்வத்திர அபவாதோ பலியக, இந்த நியமத்தை பாத்தீங்கன்னா இந்த யோகா அங்க அனுஷ்டானங்கள் ஃபுல்லா எங்க ஆச்சாரியார் சொல்லுவாங்க, யோகா அங்க அனுஷ்டானம் முடிகிற வரைக்கும், சமாதிய பிராப்தி பண்ற வரைக்கும், சர்வத்திர அப்படின்னா 8 அங்கங்களிலும், இந்த யோகா அங்கங்கள் 8ல லாஸ்ட் சமாதி, அந்த சமாதிய பிராப்தி பண்ற வரைக்கும் இதுல எல்லாத்திலையும் எது ரொம்ப பலமானது அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா இந்த யமம் தான். டோன்ட், இது என்னது? பிரதிஷேதம் பண்றது, நிஷேத விதின்னு பேரு. அப்ப இதுதான் செய்யக்கூடாதுன்னு சொல்ற, இதுதான் மிகவும் பலமானது. சர்வத்திர அபவாதோ பலியா. அப்ப இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், மனசுல வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எதையாவது செய்யாம நாங்க என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் பண்ண வேணாம், ஒரு புண்ணாக்கும் பண்ண வேணாம். நாங்க சாதுக்கள்கிட்ட சொல்லுவோம். சாதுக்கள்கிட்ட பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ் ஹரித்வார்ல எல்லாம் போனீங்கன்னா சாதுக்கள் பேசுற பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்கும். சாதுக்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு புண்ணாக்கும் பண்ண வேணாம், சும்மா இரு, ஆனா செய்யக்கூடாததை செய்யாம செய்யாம இருந்தாவே நீ கீழே இறங்காம பத்தித்தன் ஆகாம இருக்கிற இதுல இருந்து இருந்துகிட்டு இருப்ப. அதுக்கப்புறம் பண்ண வேண்டியதை பண்ணி மேலே ஏறலாம். என்ன பண்ணக்கூடாது? பண்ணக்கூடாதத ரொம்ப கவனமா பண்ணாம இருக்கணும். இதுதான் ஒரு பெரிய சாதனை. அப்ப இந்த யமத்துக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னு பார்ப்போம். அஹிம்சா அப்படின்னு என்ன அர்த்தம்? நெகட்டிவ் அர்த்தம். ஹிம்சை இல்லாதது அஹிம்சை. ஹிம்சை இல்லாமல் இருத்தல், எந்த ஜீவராசியும் ஹர்ட் பண்ணாம இருக்கிறது, அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா அஹிம்சை. ஆச்சாரியர் சொல்றார் தத்திர அஹிம்சா. தத்திரனா இந்த விஷயத்துல, யம விஷயத்துல அஹிம்சை என்பது சர்வத்தா, 2வது தக்காரம் போட்டீங்கன்னா பிரகாரார்த்தம். சர்வத்தா அப்படின்னா எல்லா முறைகளிலும், சர்வதா. சர்வதா அப்படின்னா எல்லா காலங்களிலும், எல்லா முறைகளிலும், எல்லா காலங்களிலும், சர்வ பூத்தானாம் எல்லா ஜீவராசியையும் என்ன பண்ணணும்? அனபித்ரோக,
அனபித்ரோகம் அப்படின்னா யாரையும் வஞ்சனை செய்யாம ஹிம்சை செய்யாமல் இருத்தல், துரோகம் செய்யாமல் இருத்தல். நான் இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுங்களா? எனக்கு இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எறும்பு, ஒரே எறும்பு, பாத்ரூம் ஃபுல்லா கருப்பு எறும்பு, பிள்ளையார் எறும்பு சொல்லுவோம்ல அது. நான் வந்து பாத்தீங்கன்னா அதை விரட்டி 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 1/2 மணி நேரம் ஆச்சு எனக்கு அதெல்லாம் விரட்டுறதுக்கு. விரட்டிட்டு வந்து குடிச்சு போச்சு. ஏன் தெரியுங்களா? நேத்து என்ன ஆகி போச்சு, நான் சொன்னேன்ல, ஒரு எறும்பை ரெஸ்கியூ பண்ண போய் அந்த எறும்பு வந்து பாத்தீங்கன்னா செத்து போச்சு. ஐயோ, ஒரு எறும்பு செத்து போச்சு. யாருக்குங்க? என்ன யாராவது இம்சை பண்ணா ஒத்து பண்ண நானு ஓங்கி 2 அடி அடிச்சா மேல சுடுதண்ணி எடுத்து கொட்டினா நான் எவ்வளவு துடிச்சு போயிடுவேன். இதே மாதிரி தானே எறும்புக்கும் இருக்கும். அப்ப எறும்பு தானேச்சு. எறும்பா? எறும்புன்றது அதோட லெவல்ல அது பூரணமான ஒரு ஜீவராசி. நம்மள மாதிரியே யாராவது தேவர்கள் வந்து மனுஷ பையன் தானே, இவனை போட்டு 4 அடி அடி அப்படின்னு தேவர்கள் நினைச்சாங்கன்னா நம்ம பாவம் இல்லை. நம்ம அதே மாதிரிதான் கீழே கீழே இருக்கிற ஜீவராசியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அல்பம்னு நினைக்க கூடாது. சர்வபூதானம் எல்லா ஜீவராசிகளுக்கும் என்ன பண்ணணும்? அனபித்ரோக அப்படின்னா துரோகம் பண்ணக்கூடாது, யாரையும் வஞ்சனை பண்ணக்கூடாது, யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹிம்சை செய்யக்கூடாது. இதுக்கு பேர் தான் அஹிம்சா. எல்லா ஜீவராசியத்தையும் எறும்புல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் ஹிதம் பண்ணணும், எதுக்கும் துக்கம் கொடுத்துடக்கூடாது, துன்பம் கொடுத்துடக்கூடாது. அதுக்கப்புறம் உத்தரேச்ச ரொம்ப முக்கியமானது. அதான் ஆச்சரியர் சொல்றார், முதல் விஷயம் வந்து அஹிம்சா. எதுக்கு சுவாமி அஹிம்சையை வந்து பாத்தீங்கன்னா ஏன் சுவாமி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆச்சரியர் சொல்றாரு, ரொம்ப முக்கியமா ஹைலைட் பண்ணீங்க. உத்தரேச்ச யம நியமாக. இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய சொல்ல போறோம். யமங்கள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5, நியமங்கள் 5, மொத்தம் 10. அப்ப இந்த ஒரே ஒரு அஹிம்சையை விட்டுட்டு மீதி இருக்கிற 9 ஐட்டங்கள் யம நியமத்தில் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தாரண, தியான, சமாதி. இனி வரக்கூடிய இதுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உத்தரேச்ச அப்படின்னா இதுக்கு மேல வரக்கூடிய யம நியமங்கள் எல்லாம் தன் மூலாக இந்த அஹிம்சையை மூலமாக கொண்டவை. தன் மூலாகனா இந்த அஹிம்சைய பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லாம் இருக்கின்றன. தத்து சித்தி பராயா, இந்த அஹிம்சைய சித்தி பண்றதுக்காகத்தான் மற்ற எல்லாம் இருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா புத்தா என்ன உபதேசம் பண்ணிட்டு போனாரு? அவருக்கு முக்கியமானது அஹிம்சா தானே. அட புண்ணாக்குங்களா புண்ணாக்குங்களா, புத்தாக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சனாதன தர்மத்துல பிரதானமே எது அப்படின்னா அஹிம்சா பரமோ தர்மஹா சொல்லப்பட்டிருக்கு. இருக்கிறதுலயே பெரிய தர்மம் இந்த சனாதன தர்மத்தோட உச்சம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தையில சொல்லுங்க அப்படின்னா அஹிம்சா பரமோ தர்ம. புத்தாவோடது இல்ல, சனாதன தர்மத்தோடது. அது இந்த அஹிம்சைய முன்னிட்டு தான், இதை மூலமாக கொண்டதுதான் மத்த எல்லாம் எதுக்குன்னு கேட்டா இந்த அஹிம்சைய என்ன சுவாமி சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா கொட்டேஷன், பெரியவங்க டீக்காக்காரங்களாம் கொட்டேஷன் கொடுக்குறாங்க. இந்த அஹிம்சைய வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக தான் மற்ற அங்கங்கள் எல்லாம் உபயோகப்படுது. என்னது எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஷாவாசியத்துல ஒரு மந்திரம், 6வது மந்திரம் இருக்கு. யஸ்து சர்வாணி பூதான் யாத்மன் ஏவானு பஷ்யதி சர்வபூதேஷு சாத்மானம் ததோ ந விஜுகுப்சதே. அற்புதமான மந்திரம், 7வது மந்திரம். 6வது மந்திரம் ஈஷாவாசியத்துல 6, 7 2 மந்திரமும் இருக்கு. யஸ்து சர்வாணி பூத்தானி, எந்த அவஸ்தையில ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பூத்தங்களையும் ஆத்மனியே எல்லா பூத்தங்களையும் தன்னிடத்திலேயே பார்க்கிறானோ, சர்வபூத்தேஷு ஆத்மானம், எல்லா ஜீவராசியிலையும் தன்னிடத்திலையும் தன்னை எல்லா இடத்திலையும் பார்க்கிறானோ, ததோ ந விஜுகுப்சதே, அது மாதிரி ஒருத்தன் பார்த்தான் அப்படின்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா எந்த உயிர்களையும் அவன் என்ன பண்ண மாட்டான், இம்சை செய்ய மாட்டான், எந்த உயிர்களுக்கும் துரோகம் செய்ய மாட்டான், ஜலஸ் பண்ண மாட்டான், யாரையும் நிந்தா பண்ண மாட்டான் அப்படின்னு ந விஜுகுப்சதே தாத்துனா அநேகார்த்தத்வாத், நிறைய அர்த்தங்கள் அங்க சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஒருத்தன் வந்து தன்னை எல்லாத்துலயும் பார்க்கணும், எல்லா ஜீவராசிகளையும் தன்னிடத்தில் பார்க்கணும். இப்ப ஒரு எறும்பு செத்து போச்சு அப்படின்னு
நான் ஒரு காலத்துல நான் வருத்தப்பட்டிருப்பேனான்னு கேட்டீங்கன்னா எந்த காலத்துலயும் வருத்தப்பட்டிருக்கவே மாட்டேன் முன்னாடிலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதாந்தம் யோக சாஸ்திரம் படிக்க 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 நான் இன்னும் பேசிட்டு இருக்கேன். பாத்தீங்களா, எனக்கு கண்ணுக்கு முன்னாடி அந்த ஒரு எறும்பை வந்து பாத்தீங்கன்னா செத்து போனது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மனசுலயே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுமை, என்ன ரொம்ப கொடுமை இல்லை என்ன சாமி, 2 நாள் ஆச்சு, 2 நாளாவா நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆமா, 2 நாளா வரும் தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எறும்பை கொண்டிருக்கேன் அப்படின்னு. அல்ப சின்ன எறும்பு தான். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா வேதாந்தம் சொல்லுது எல்லா உயிர்கள்லயும் இறைவன் இருக்கார், ஒன்னிடத்துலயும் இருக்கார், எல்லாத்துலயும் இருக்கார். அப்ப நீங்க பண்ற ஹர்ட் எல்லாம் யார? ஈஸ்வரனை பண்ற மாதிரி. நான் தான் இருக்கேன், நான் தான் எல்லா ஜீவராசிலையும் இருக்கேன். அப்போ நம்ம லட்சியம் வந்து பாத்தீங்கன்னா அத்வைத சித்தி. அந்த அத்வைத சித்தியை அடையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேஸ் எது அப்படின்னா இந்த அஹிம்சா தான் பேஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சமாதியில வந்து பாத்தீங்கன்னா 6வது அத்தியாயத்துல வந்து 29, 30 அதே தான் சொல்லுது. சர்வபூத்தஸ்தம் ஆத்மானம் சர்வபூத்தானிச்ச ஆத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷனஹ. 6:29 ரொம்ப தெளிவா சொல்லுது. என்னன்னு கேட்டா எல்லா ஜீவராசிலையும் தன்னையும் தன்னை எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் எவன் பார்க்கிறானோ. அப்ப எங்கயாவது கேட்பாங்க அகிம்சை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதனம், அது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட்ல சர்வாத்ம பாவனையில எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கான முதல் சாதனமே அகிம்சை. அது வந்து பூரணமா எஸ்டாப்ளிஷ் ஆகிறது எப்போ? சமாதி அவஸ்தையில. சர்வம் ஆத்மைவ சர்வம் பிரம்மைவன் அறியும் போது எல்லாம் ஆத்மாதான், எல்லா ஈஸ்வர சுரூபம் அப்படின்னு அறியும் போது இந்த உலகத்துல யாரையும் அவன் என்ன பண்ண மாட்டான், இம்சை செய்ய மாட்டான். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் பாஷ்யத்துல எழுதும்போது இங்க சொல்றாரு என்னதுன்னு கேட்டீங்கன்னா தத்து சித்தி பரத்தையா, இந்த அகிம்சைய சித்தி பண்றத லட்சியமா கொண்டுதான் தத்து பிரதிபாதனாய, அந்த அகிம்சையை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக பிரதிபாத்தியந்தே, மற்ற சாதனங்கள் எல்லாம் அந்த அகிம்சையில ஃபுல் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்காக தான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நானும் வாடினேன், இதான் வரணும் நமக்கு. அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்க உங்களோட ஸ்பிரிச்சுவல் குரோத் நல்லா நடந்திருக்குன்னு அர்த்தம். ஆமா, ஆத்மௌபம்யேன சர்வத்திர சமம் பஷ்யந்தி சர்வத்திர சுகம் வா யதிவா துக்கம் பரமோமதக. இதுல வந்து பாத்தீங்கன்னா 6வது அத்தியாயத்திலே ஒண்ணு இருக்குல்ல, ஆத்மௌபம்யேன 32 6:32 ஒரு ஸ்லோகம் இருக்கு பாருங்க, அதையும் போட்டுக்கணும். 29, 30, 31, 32 4 ஸ்லோகங்கள் பகவத்கீதையில இருக்கிறத போட்டுங்க. லட்சியம் அது. ஆத்மௌபம்யேன சர்வத்திர சமம் பஷ்யதி யோர்ஜுன. யாராவது வந்து பாத்தீங்கன்னா செடி கொடிய பிச்சாவே எனக்கு கோபமா வரும். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, மரத்து பக்கத்துல நின்றுக்கிட்டு கையில சாவி வச்சிருப்பாங்க. ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சாவி வச்சிருப்பாங்க கையில, வண்டி 2 வீலரோ இல்ல காரோ கீயை வச்சுக்கிட்டு போன் எடுத்து கையில இப்படி வச்சுப்பான். வச்சுட்டு இந்த மரத்துல சாஞ்சு நின்றுட்டு இந்த மரத்தை போட்டு குறைஞ்சிக்கிட்டே இருப்பான். உன் பக்கத்துல வந்து ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா எதையாவது வச்சு கத்தி எடுத்து இப்படி சொரன்னு ஒத்துப்போமானமோ. சும்மா போகும்போது அந்த பக்கத்துல செடியை வச்சு போனை வச்சுக்கிட்டு அந்த இலையெல்லாம் பிச்சு பிச்சு போடுறது. 4 அடி கொடு. இலைய வந்து பாத்தீங்கன்னா சும்மா கையை வச்சு சும்மா இருக்க வேண்டியது தானே, இலைய பிச்சு பிச்சு போடுறது, செடியை பிச்சு போடுறது, பூவை பிச்சு குரங்கா நீ? மனுஷன் தானே, உனக்கு தெரியாது? குரங்கு பண்றது அதான் பண்ணுது குரங்கு, மனுஷனும் பண்றது. அது ஒரு ஜீவராசிப்பா. உன் முடிய பிடிச்சி எல்லாம் பிடிச்சி இழுத்து முடி தானே அப்படின்னு பிடிச்சு போட்டாங்கன்னு யாராவது கோபம் வரும்ல? அதே மாதிரிதான் செடி. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மௌபம்யேன சர்வத்திர, என்ன மாதிரியே தன்ன மாதிரியே எல்லா ஜீவராசிகள்லையும் பார்க்கணும். சமம் பஷ்யதி யோர்ஜுன, எனக்கு எப்படி நடக்குமோ அதே தான் மற்றவங்களுக்கும். ஒரு எறும்புக்கு வந்து ஒரு மரணம் எப்படி நடக்கும், எனக்கு எப்படி மரணம் நடக்குமோ அதே மாதிரிதான் அது துக்கம். அது எப்படி ஒரு சின்ன எறும்பை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹட் பண்ணி அதை தூக்கி ஓரமா போடுறதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் கொடுத்துருக்கு? கொல்றதுக்கு ஏதாவது ரைட்ஸ் கொடுத்துருக்கா? நமக்கு எந்த ரைட்ஸும் பகவான் நமக்கு யாரையும் கொல்றதுக்கு இம்சை பண்றதுக்கு நமக்கு ரைட்ஸே கொடுக்கல. அப்ப என்ன பண்ணணும், எனக்கு என்ன துக்கமோ சுகம்பா எதிவா துக்கம், எனக்கு எதெல்லாம் சுகம் தருமோ, எனக்கு எல்லாம் எது துக்கம் தருமோ அதெல்லாம் மற்றவங்களுக்கும் தரும்ல. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சயோகி பரமோமதக, அப்படிப்பட்ட எவன் பார்க்கிறானோ
அந்த யோகி தான் மேலான யோகி. இது மாதிரி ஒருத்தன் பார்த்தானா யாரையாவது ஹர்ட் பண்ணுவானா? யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டானே, யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டான். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 32 ஸ்லோகம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஹிம்சையை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காகத்தான் யோகத்தில் இருக்கக்கூடிய மற்ற அங்கங்கள், சமாதி வரைக்கும் இருக்கிற அங்கங்கள் எல்லாம் இந்த ஒரே ஒரு அஹிம்சையை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்ன்ற பரம லட்சியமா வச்சுக்கிட்டு தான் மற்ற அங்கங்கள் சொல்லப்படுகின்றது. சூப்பர். தது அவதாத்த ரூப கரணாய ஏவ உபாதீயந்தே. அத வந்து பாத்தீங்கன்னா அந்த அஹிம்சைய வந்து பாத்தீங்கன்னா 100% அவகாத்த ரூப கரணாயன்னு என்ன அர்த்தம்? நிர்மலமானு அர்த்தம். எந்த ஒரு பொல்யூஷன்ல அஹிம்சைனா அஹிம்சை தான். ரமண பகவான் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ரமண பகவான் ரொம்ப பிரசித்தமானது ஒன்று சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, புத்த பகவானுக்கு ஒன்று சொல்லுவாங்க, ரமண பகவானுக்கு ஒன்று சொல்லுவாங்க. ரமண பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மலமும் மூத்திரத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு வந்து உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. பலாக்குத்துல, நாங்க பழைய இடத்துல, நான் இருந்த இடத்துல அங்க அகஸ்தியர் தீர்த்தம்னு ஒண்ணு இருக்கு, அங்க ஒரு பாறை இருக்கு, அங்க உட்கார்ந்து இருந்திருக்காரு. வந்தோடனே அந்த பக்கத்துல பின்பக்கம்லாம் வந்து ஸ்லம் ஏரியா. அங்க இருக்க பசங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்து மலத்தையும் மூத்திரத்தையும் அபிஷேகம் பண்ணி விட்டுருக்காங்க. நம்மளால சகிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, நம்மளால சகிச்சுப்போமா? நம்ம இது தேமேன்னு உட்கார்ந்து இருந்துச்சா? இதுதானே சொல்ல முடியும். அது தேமேன்னு உட்கார்ந்து இருந்துச்சான். அதுக்கப்புறம் அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்க வந்து கலெக்டர் அம்மா, ஒரு அம்மா வந்திருக்காங்க அந்த பக்கம் எதேச்சியா. ஐயோ, பகவான் இது மாதிரி அபிஷேகம் பண்றாங்கன்னு எல்லாத்தையும் விரட்டி விட்டு குளத்துல இருந்து தண்ணி எடுத்து ஊத்தி மேல அபிஷேகத்தெல்லாம் கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி, அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்பவும் அது அப்படியே இருந்துச்சான். இதை பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு அதே மாதிரி நடந்திருக்கு, சதாசிவ பிரம்மேந்திரருக்கு. அதே மாதிரி புத்தாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஊருக்கு கிராஸ் பண்ணி போறார். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல் எடுத்து அடிச்சிருக்காங்க, நிறைய கெட்ட சப்தங்களால வந்து பாத்தீங்கன்னா திட்டிருக்காங்க, நிறைய அசிங்கப்படுத்திருக்காங்க. இவர் பாட்டுக்கு தேமேன்னு வந்தாராம். பக்கத்துல ஆனந்தன் கேட்கிறாரு, சுவாமி கொஞ்சமாவது நம்ம அப்போஸ் பண்ணிருக்கலாமே அப்படின்னு. அப்போஸ் எல்லாம் பண்ண வேணும், நான் ஸ்வீகாரம் பண்ணாதான் நான் அப்போஸ் பண்றதுக்கு. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராம், அவங்க சொன்னதை எதையுமே நான் ஸ்வீகாரம் பண்ணல. அப்ப ஸ்வீகாரம் பண்ணனா என்ன ஆகும்? அது அவங்களுக்கே. யாரு வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தைகள் சொல்லி திட்டினாங்களோ, நான் அதை ஸ்வீகாரம் பண்ணலைன்னா அது அவங்கள்ட்டே போயிடும். கல் அடிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு அதை ஸ்வீகாரம் பண்ணல அப்படின்னா அது அவங்களுக்கே போயிடும் அப்படின்னாராம். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அகிம்சையை வந்து பாத்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையிலையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, மறுமறிஞ்சு இல்லாம. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அகிம்சையை எஸ்டாப்ளிஷ் பண்றதுன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல அது பூரணமா ஆகிறது வந்து சமாதி வரைக்கும் போகும்போது இம்ப்ரூவ் ஆகி பூரணத்தன்மை அடைஞ்சிடும். இந்த உலகத்துல எல்லாத்திலையும் வந்து சன்னியாசம் எடுக்கிறோம் தெரியுங்களா? சன்னியாசம் எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரியால வந்து முக்கியமான கிரியா, நல்லா வந்து பாத்தீங்கன்னா கௌபீனத்துல இருந்து எல்லா வஸ்திரங்களையும் தூக்கி போட்டுட்டு அபயம் சர்வபூதேபியோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் ரெண்டு கையும் தூக்கி வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசிகளா இருக்கிறவங்க, இந்த ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் நான் அபயத்தை தந்தேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரத்தை படிச்சு காட்டுறேன் நான் நாளைக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அபயம் சர்வபூதேபியா, எல்லா அபயத்தை அடையட்டும், மத்த சர்வபூதேபியாக, என்னிடமிருந்து அபயத்தை அடையட்டும் எல்லா ஜீவராசிகளும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மகா சங்கல்பம் பண்றது. இதுதான் சன்னியாசியோட சங்கல்பம். அப்ப இந்த ஜீவராசிகள் எதுவுமே என்னால வந்து பாத்தீங்கன்னா ஹிம்சையை அடையக்கூடாது, இதான் லட்சியம், பரம லட்சியமா சன்னியாசம் எடுக்கப்படுது. ஆயிடுச்சுங்களா? அப்ப இங்க ஆச்சரியர் தான் சொல்றாரு, என்னன்னு கேட்டீங்கன்னா, தது அவதாத்த ரூப கரணாய ஏவ, அது வந்து பாத்தீங்கன்னா நிர்மலம்னா 100% வந்து சுத்தமான அகிம்சையா ஆகிற வரைக்கும், ரமண பகவான் இருந்த மாதிரி, சதாசிவ பிரம்மேந்திரட்ட இருந்த மாதிரி, புத்தாட்ட இருந்த மாதிரி அகிம்சை 100% எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்காகத்தான் இந்த யோகத்தோட மற்ற அங்கங்கள் சொல்லப்படுகின்றன. ததாச்ச உக்தம், அது போலவே சொல்லப்பட்டும் இருக்கு. என்னது? ச கல்வயம் பிராமணோ யதா யதா விரதானி பகூனி சமாதித்சதே. ச கலு அயம் பிராமணோ, அந்த பிராமணன் பிரசித்தமா இங்க நம்ம பிராமணர்கள் சொல்றோம்ல, இந்த பிராமணர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா யதா யதா விரதானி பகூனி சமாதித்ஸ்யதே, எவன் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா
எந்த விதமா விரதங்களை எல்லாத்தையும் அனுஷ்டானம் பண்றானோ சமாதித்சதே ததா ததா அந்தந்த விதமா பிரமாத கிருத்தேபியோன்னு என்ன அர்த்தம்? கவனக்குறைவுனால செய்யக்கூடியதா இருக்கிற ஹிம்சா நிதானேபியோ, ஹிம்சைக்கு காரணமானவைகள். நிதானம்ன்றதுக்கு அர்த்தம் காரணம். ஹிம்சா நிதானேபியோனா ஹிம்சைக்கு காரணமானவைகளிலிருந்து நிவர்த்தமானக நிவர்த்தி ஆகின்றவனாக, ஏவம் நிவர்த்தமானக தாம் ஏவ அவதாத்த ரூப அஹிம்சா கரோதி, நிர்மலமான அகிம்சையை அவன் பாத்தீங்கன்னா செய்கின்றான். அப்படி எல்லாம் தெரிஞ்சுங்க, நம்ம பண்ற ஒவ்வொரு அனுஷ்டானமும். எனக்கு ரொம்ப கோவம் வரும். என்னோட பாட்டி பாத்தீங்கன்னா, பாட்டி பக்கத்துல விடாதுங்க. எங்க அம்மா எனக்கு அம்மா மடி அக்கா மடி இது மாதிரி ஸ்திரீகள் பார்த்தா மடியில படுத்துக்கணும்னு சின்ன வயசுல ரொம்ப ஆசை. அப்புறம் அம்மா கையில இருந்து அக்கா கையில இருந்து சாப்பாடு வாங்கி ஊட்டி சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், என்ன சூப்பரா இருக்கும் தெரியுங்களா, ஆனந்தம். எனக்கு சின்ன வயசுல எல்லாம் 12th படிக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பையனா ஆகிற வரைக்கும் நான் அதை பண்ணிட்டு தான் இருந்தேன். அம்மா தலையில தான் தலை வச்சுதான் படுப்பேன். அக்கா மடியோ இல்ல அம்மா மடியோ. இந்த பாட்டி யமகாதகி இருக்கா பாருங்க பாட்டி. இந்த பாட்டி என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துலயே விட மாட்டா. சும்மா பொத்திக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே வராதன்னு. நான் விளையாண்டுட்டு கிரிக்கெட்ல விளையாண்டுட்டு வந்தேன் அப்படின்னா அப்படியே போய் பக்கத்துலேயே வரக்கூடாது, தொடவே தொடாது. எவ்வளோ துக்கமா இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? இந்த பாட்டி சனியா இந்த பாட்டி அப்படின்னு செத்து போச்சு ஒரு நாள் பாவம். சும்மா ஜாலிக்காக நான் சொல்றேன், ரொம்ப சீரியஸா இருக்காது. ஏன்னா அந்த அம்மா சுத்தம்னா என்னன்னு எதுக்குன்னே தெரியாம போச்சுங்க. இங்க நிறைய பேரு இந்த மடி ஆச்சாரம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம அனுஷ்டானம் பண்றது எல்லா அனுஷ்டானங்களும் எதை பேஸ் பண்ணது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எவ்வளவு விரதங்கள் இருக்கீங்களோ, எந்தெந்த பூஜைகள் பண்றீங்களோ, எதையெல்லாம் அனுஷ்டானம் பண்றீங்களோ அது எல்லாம் அதான் இங்க சொல்றாரு. யதா யதா விரதானி பகூனி, நிறைய விரதங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சமாதித்சதே அனுஷ்டானத்தை பண்றீங்களோ, ததா ததா அந்தந்த விதமா பாத்தீங்கன்னா கவனக்குறைவுனால நடக்கக்கூடிய ஹிம்சைக்கு காரணமா இருக்கின்றவைகள், காசே ஹிம்சைக்கு காரணமா எதெல்லாம் இருக்குமோ அது எல்லாம் நிவர்த்தமான நீங்குகின்றவனா இருந்துகிட்டு. அப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்கும், நீங்க அனுஷ்டானம் பண்ண 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 உங்கள்கிட்ட மற்றவங்களை ஹிம்சை பண்றதுக்கான ரீசன் இல்லாம போயிட்டே இருக்கும். நம்ம ஹிம்சை பண்றதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும்ல, அந்த ரீசன்ஸ் எல்லாமே இல்லாம போயிடும். ரீசன் இல்லைன்னா ஹிம்சையே நடக்காது உங்களுக்கு. என்னோட சுவாமி ஒருத்தர் இருந்தார், குருபாய். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டோம்னா, நல்ல அனுஷ்டானம்லாம் நல்லா பண்ணுவார். நல்லா 2 மணி நேரம் அனுஷ்டானம் பண்ணிட்டு வெளில வருவார். வெளியில வந்தாருன்னா விஷம். பாம்பு பாத்தீங்க அப்படின்னா நல்ல பாம்பு கொத்துற மாதிரி தான், தேள் கடிக்கிற மாதிரி. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நம்மெல்லாம் மனசு பாத்தீங்க அப்படின்னா அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்தா சாந்தமா இருக்கும். சில பேர் அனுஷ்டானம் பண்ணிட்டு அரக்கனா இருக்காங்களே, நிறைய அரக்கர்களா ஸ்டோரிலாம் பழைய புராணங்கள்லாம் படிச்சு பார்த்தா தெரியும். என்ன பண்ணுவான், 1000 வருஷம் 500 வருஷம் தபஸ் பண்ணுவான். தபஸ் பண்ணிட்டு வெளியில வரும்போதே என்ன எப்படி வருவான், வெளியில வரும்போது யார நாசம் பண்ணலாம், யார் தலையில கை வைக்கலாம் அப்படின்னு அது மாதிரி குரோதத்தோட வர்றது. எங்க ஆச்சாரியார் சொல்லுவார், எந்த அனுஷ்டானம் பண்றதுக்கு முன்னாடியும் என்ன பண்ணணும், பாவ சுத்தி பண்ணிக்கணும். பாவ சுத்தினா என்ன அர்த்தம், முதல்ல அனுஷ்டானம் பண்றதுக்கு முன்னாடியே தெரியணும் நான் எதுக்காக அனுஷ்டானம் பண்றேன் அப்படின்னு தெரியணும். இங்க நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியல. அனுஷ்டானம் பண்றது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசு கோமலமாகிறது, மனசு அப்படியே பஞ்சு மாதிரி ஆயிடும். இதனால இந்த உலகத்துல இருக்கிறவங்க யாருக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஹிம்சையும் உடம்புனாலேயோ காயத்தினாலேயோ வாக்குனாலேயோ மனசுனாலேயோ நடக்காம போகும். அதுக்காக தான் அனுஷ்டானமே. சத்துவகுணம் அதிகமாக அதிகமாக ரஜோகுணம் பாத்தீங்கன்னா கம்மியாயிட்டே போகும், தமோகுணம் கம்மியாயிட்டே போகணும். அதனால பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு பாத்தீங்கன்னா வெறும் அஹிம்சா பாத்தீங்கன்னா நல்ல முறையில நடக்கும், நல்ல பவித்திரமா ஆயிடுவீங்க. அது இல்லாம நீங்க வெறும் அனுஷ்டானம் பண்ற சாமின்னு எல்லாத்தையும் ஹிம்சை பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, ஐயோ என் கூட இருந்த அந்த சாமி ரொம்ப ஹிம்சை பண்ணி எடுப்பாரு. எனக்கு ஒரு சாமி பாத்தீங்கன்னா சின்ன ரிஷிகேஷ்ல சிவானந்த ஆசிரமத்துல இருந்தார். வயசு பாத்தீங்கன்னா அவர் தான் தீட்சை கொடுத்துட்டு இருந்தார். சன்னியாச சுவாமிக்கு அப்புறம் சிவானந்த சுவாமிக்கு அப்புறம் தீட்சை கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப இல்ல அவர் பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்கள் எல்லாம் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, நான் அவர்கிட்ட தங்கியிருந்தேன். தயானந்த ஆசிரமம் பக்கத்துல ஒரு சாய்பாபா கோயில் இருக்கு. அந்த சாய்பாபா கோயில்ல நான் ஆரம்ப காலகட்டத்தில் தங்கிட்டு கிளாஸ் போயிட்டு இருந்தேன். அப்ப அந்த குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாரு, சாய்பாபா எல்லாத்துக்கும் ஃபீடிங் பண்ணியிருக்காருல்ல,
அதனால தானும் ஃபீடிங் பண்றேன் அப்படின்னு என்ன பண்ணாரு, வச்சார். நான் தான் குக் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு ஒரு 10-15 கிலோ வெரைட்டி ரைஸா பண்ணுவேன். பொங்கல் அது இதெல்லாம் பண்ணுவேன். பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்க எல்லாம் வந்து அந்த பக்கத்துல ஒரு ஸ்லம் ஏரியா இருக்கு. தயானந்த ஆசிரமம் பக்கத்துல ரிஷிகேஷ்ல. பாவம் குழந்தைங்க எல்லாம் பிஹாரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாவமா இருக்கும். அதுங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன தொன்னையில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் வச்சு அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்குலாம் குடுக்குறது. சாமிக்கு ஆரத்தி காட்டி, சாமிக்கு பூஜையெல்லாம் முடிச்சு, சோடசோபச்சாரம் பூஜையெல்லாம் பண்ணி, சாய்பாபாக்கு அப்ப ஆஃபர் பண்ணிட்டு, அத வந்து அந்த பிரசாதத்தை எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. ஒரு 250, 200 குழந்தைங்க வந்து டெய்லி வாங்கிட்டு போகும். நான் ரொம்ப பிரியமா பண்ணிட்டு இருந்தேன். இந்த சாமி என்ன பண்ணுவாரு கேட்டீங்கன்னா, காலையில 3 மணி நேரம் பூஜை பண்ணுவாரு. 3 மணி நேரம் பூஜைன்னா பெரிய விஷயம் தானே! நல்லா 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னா, ஒரு 68 ஃபோட்டோ வச்சிருந்தாரு. நான் எல்லாம் எண்ணி வச்சிருக்கேன். 68 ஃபோட்டோ வச்சிருந்தாரு. 37 விக்கிரகம் வச்சிருந்தாரு. 37 விக்கிரகம், 66, 68 ஃபோட்டோ. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பூஜை பண்ணி 3:30 மணி நேரம் ஆயிடும். ஆனா 3 மணி நேரம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, இது கடைசியில இந்த சாயந்தரம் அந்த குழந்தைங்கள்ட்ட வருவார். நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியா வச்சிருப்பேன். சாமி வருவார். ஆரத்தி காட்டும்போது மட்டும் அவர் சாமி இருந்து ஆரத்தி காட்டுவார். நான் வந்து ஆரத்தி காட்டுவேன். அவர் இருந்து அவரோட பிரசன்ஸ்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவேன். இந்த குழந்தைங்களை என்ன பண்ணுவாருன்னா, பிடிச்சி தட்டி தலையில தட்டுவாருங்க. இந்த பெரியவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு கொஞ்சம் அந்த இந்த சாடிசம் இருக்கும் சில பேருக்குலாம். ஐயோ! ஏன்னா குழந்தைங்க வந்து உங்களுக்கு அப்போஸ் பண்ணாதுல்ல. அதுங்க பாவம் தரித்திரத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரசாதம் குடுக்குறாங்களேன்னு வந்து வாங்குனா, நீங்க பிரசாதத்தையும் குடுத்து தலையில தட்டுவீங்களா நீங்க? தலையில தட்டுறது. அந்த குழந்தைங்கள வந்து பார்த்தீங்கன்னா, "போ ஒழுங்கா போ. இது பண்ணு, அது செய், இத பண்ணு" அப்படின்னு அதுங்க அப்படியே மிரண்டு போய் போகும். நான் வந்து ஒரு நாள் என்ன பண்ணேன், பொறுத்து பார்த்தேன். "சாமி, இருக்கட்டும் சாமி, நீங்க போய் ஓரமா உட்காருங்க. நான் பார்த்துக்கிறேன்." எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிரியம். எல்லாத்தையும் பிரியமா நம்ம சமைச்சு எல்லாத்துக்கும் பண்றதுக்காக வந்திருக்கோம். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நான் என்ன கேட்டேன்னா, "சாமி, இனிமே ஒரு குழந்தை என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த கழுத்துல வச்சு ஒரு தள்ளாரு. சின்ன குழந்தை. ஒரு 5 வயசு குழந்தை. அது அப்படியே கீழ போய் விழுந்து, அந்த பிரசாதம் சுட சுட பிரசாதம்லாம் கை கால்லாம் ஆயிடுச்சு. அது துடிக்குது அப்படி. ஷோ! என்னால வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா அது அரக்கனா நீலாம்? மனுஷனா அரக்கனா? அதுவும் சன்னியாசி. எல்லா ஜீவராசிக்கும் அபயம் குடுத்துட்டு, கூப்பிட்டு அதுக்கு பிரசாதத்தையும் குடுத்து, அதை அடிக்கிறதுக்காகவா கூப்பிடுறீங்க? நான் அப்படியே நிப்பாட்டேன். சாமி, இனி நீங்க இந்த மாதிரி ஆவர்த்தி பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி காரியம் பண்ணீங்கன்னா, குழந்தைங்களை அடிக்கிறது, நான் இந்த காரியத்தை பண்ணவே மாட்டேன். நான் பண்றது ஒரே ரீசன் குழந்தைங்களுக்காக தான் அப்படின்னு நான் போயிடுவேன். ஏன்ட்டெல்லாம் நீ வேதாந்தம் பேச வேணாம். நான் சொன்னேன், வேதாந்தம்லாம் தேவையில்லை சாமி. இதுக்கு சாதாரண மனுஷத்தன்மை, ஒரு சக ஜீவராசியை வந்து மதிக்கிறதும் குழந்தைங்க. நீ குழந்தைங்களை மதிக்கிறதுக்கு எதுக்கு வேதாந்தம் படிக்கணும்? குழந்தைங்களை படிக்கிறதுக்கு வந்து அடிக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது பெருசா பிலாசபி படிக்கணுமா என்ன? ஒரு மண்ணாக்கும் வேணாம் கட்டி வேணாம். 75 வயசு 80 வயசுல ஒருத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அதான் குரூர தன்மை வந்து மனசுல இருக்க. அப்ப மனுஷனை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்த்துக்கிட்டே இருப்பேன். எல்லா ஜீவராசிகள்லையும் அந்த குரூர தன்மை வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலா இருக்கிறது. சிலது சமயம் வெளிப்படும், சில சமயம் வெளிப்படாது. நான் நிறைய பேர்ட்ட பார்த்திருக்கேன். என்னோட அப்பாட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயும் பிரியமா இருப்பாரு. அம்மாட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விவரம். ஒரு வாட்டி வந்தோடனே நாங்க என்ன பண்ணிட்டோம், நானும் என்னோட பிரதரும் மெதுவா வந்து பாத்தீங்கன்னா, இனி அம்மாவை ஏதாவது பேசுனீங்க ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு அப்பா என்ன பண்ண, அப்பா எடுத்து நாங்க 2 பேரும் நின்னோம், 2 பிரதர்ஸும். ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சின்ன பிரச்சனை. அதுக்கு வந்து அப்பா வந்து அம்மா ஓங்கி அரைஞ்சிட்டேன். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பேர்த்துக்கும், பசங்க 2 பேர்த்துக்கும் கோவம், சரியான கோவம். அப்பாட்டுக்கு ஆப்போசிட் எழுந்திரிச்சுன்னு 2 பேரும். இனி அம்மாவை கை வச்சா அவ்வளவுதான் அப்படின்னு எவ்வளவு நாள் பார்த்துட்டு இருப்போம். அப்ப வந்து ஹஸ்பண்ட் எல்லாம் ஒய்ஃப் மேல காட்டுவாங்க. நிறைய வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ் மேல காட்டுவாங்க, அடிப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அந்த பெரியவர்கிட்ட என்ன இருந்துச்சு சுவாமிகிட்ட, அதே குணம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிட்டையும் ஒரு அரக்கத்தன்மை, ஒரு குரூரத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா இந்த மைண்ட்ல இருக்கு. ஃப்ராய்டு வந்து இதை ரொம்ப அழகா இண்டிகேட் பண்றாரு. ஃப்ராய்டு பிலாசபி படிச்சீங்கன்னா தெரியும், ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் அந்த காமம் குரோதம் இந்த 2 வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த குரோதம் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாது. அது சில இடத்துல வெளிப்படும், சில இடத்துல வெளிப்படாம இருக்கும். அந்த குரோதம் தான் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படும் போது என்ன ஆகுது, ஹிம்சையா வெளிப்படுது. இன்னொருத்தரை அடிக்கணும் அப்படின்னு ஹிம்சையா வெளிப்படுது, குரூரத்தன்மையோட வெளிப்படுறது. அதனாலதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நீங்க அனுஷ்டானம் பண்ண 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 என்ன நடக்கணும், பாவசுத்தி முதல்ல பண்ணீங்க. நீங்க உள்ளுக்குள்ளார உள்ள ஒரு அனுஷ்டானத்தை பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியணும், இந்த அனுஷ்டானம் எனக்கு எதுக்காக அப்படின்னா சாத்விகமாகறதுக்கு, ரஜோகுணமும்
அப்படி இல்லாம பண்ணுனீங்கன்னா நீங்க என்ன ஆவீங்க? அசுர தபஸ் மாதிரி ஆயிடும். அசுர தபஸ் என்னது? நீங்க பண்ற அனுஷ்டானங்கள் எல்லாம் வெளியில வந்தோன்னே மற்றவங்களை ஹர்ட் பண்ற மாதிரியே ஆயிடும். அன்பே சிவம்ன்றது இல்லாம போயிடும். அன்பு தானே எல்லாமே, எல்லாமே அன்பு தான். அன்பு இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்றதெல்லாம் கல்டிவேட் ஆகாம அசுரமா ஆயிடும். அப்ப சாமி பண்ண பூஜை 3.5 மணி நேரம் பூஜை பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேஸ்ட், சாமி வேஸ்ட், யூஸ்லெஸ்ஸா போச்சு. அதனால வந்து ஆச்சாரியர் கிளியரா சொல்றாரு, என்ன பண்ணணும்? ஹிம்சைக்கு காரணமானவைகள்லாம் நிவர்த்தியாகும். அப்படி நிவர்த்தி ஆச்சுன்னா எனது அந்த அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தாம் ஏவ அவதாத்த ரூப அஹிம்சா. அதுக்கு பேர் தான் நிர்மலமான அஹிம்சை. அப்ப வேதாந்தம் படிக்க படிக்க படிக்க, நல்ல ஜபங்கள் பண்ண பண்ண பண்ண, நம்ம பூஜைகள் பண்ண 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 நமக்கு என்ன வரணும்? உண்மையிலேயே யாரையும் ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு ஹிம்சைக்கு காரணங்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் ஆயிட்டே இருக்கணும். ஹிம்சைக்கு காரணம் என்ன சொன்னோம்? இப்பதான் சொன்னேன், குரோதம். அந்த குரோதம் வந்து பாத்தீங்கன்னா காமமும் குரோதமும், இந்த 2 தான் இந்த ஜீவராசிகள் எல்லாத்தையும் தப்பு பண்ண வைக்குது. காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவ மகாசனோ மகாபாப்மா வித்யேன மிக வைரினம். அப்ப நீங்க வந்து அனுஷ்டானம் பண்ண 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 உங்களுக்கு என்ன நடக்கணும்? மனசு சாத்விகமாகும். சாத்விகமாக ஆக ரஜோகுணங்கள் க்ஷீணமாகும். ரஜோகுணம் க்ஷீணமாச்சு அப்படின்னா இன்னொரு ஜீவராசிக்கு உங்களால் என்ன பண்ண முடியாது? ஹிம்சை நடக்கவே நடக்காது. இதுக்காக தாங்க அனுஷ்டானம். அப்ப சமாதி பண்ணும் போது என்ன ஆகுது? சத்துவகுணம் எவ்வளவு போகுது? 98% வரைக்கும் சத்துவகுணம் போகுது. அப்ப சத்துவகுணம் ஏகாகிர சித்தம் அதிகமாக அதிகமாக, சத்துவகுணம் அதிகமாக அதிகமாக இந்த மொத்த லோக்கத்துக்கும் உங்களால கல்யாணம் நடக்கும். அகிம்சை வந்து பரிபூர்ணமான சித்தியாகும், நிர்மலத்தன்மையை அடையும். அதுக்காகத்தான் அகிம்சைய முதல்ல அஷ்டாங்க யோகத்துல ஃபர்ஸ்டா வச்சிருக்கு. இதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக தான் மற்றது எல்லாம் அப்படின்னு புரிஞ்சிடும். இதோட நிப்பாட்டுங்க, நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். எல்லா அனுஷ்டானங்களும் இப்போ உங்களுக்கு தெரியணும். எந்த அனுஷ்டானம் பண்ணாலும் அது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துவகுணத்தை அதிகப்படுத்தி ரஜோ தமோ குணங்களை நாசம் பண்றது. ரஜோகுணம் கம்மியாக 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 சத்துவகுணம் வர 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 நமக்கு வந்து எல்லாத்தையும் பார்க்கும் போதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் உள்ள வரும். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும்னு தோணும். எந்த ஒரு கண்டிஷன் இல்லாம. சர்வபூத ஹிதேரதாக கீதால பார்த்துக்கொள்ள 5வது சாப்டர் 5:25 சர்வபூத ஹிதேரதாக எல்லா ஜீவராசிகளுக்கும் ஹிதம் பண்றதுதான் நேச்சுரல் சுபாவமா ஒரு ஞானிக்கு ஆயிடும். அப்ப வந்து ஹிம்சை வந்து பாத்தீங்கன்னா 100% இல்லாம போயிடும் உங்களுக்கு. அப்ப நம்மள்ட்ட எந்த அளவுக்கு அந்த குரூரத்தன்மை இன்னொருத்தரை ஹிம்சை பண்ணணும்னு இருக்கோ அப்ப இன்னும் கல்டிவேட் ஆகணும். அதுக்காக அனுஷ்டானங்கள் எல்லாம். நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். ஹரிவோம். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? எங்க வந்து நம்ம அஹிம்சை எல்லா இடத்துலயும் சௌக்கியமா பேசிப்போம். ஏன்னா எல்லா இடத்துலயும் நமக்கு வந்து ஹிம்சை பண்ண முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆபீசர் திட்டுவான். ஆபீசர் திட்டினா ஆபீசர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வீரத்தை காட்ட முடியாது. நேரம் வந்தோன்னு பாவி அப்புறாணியா ஒரு ஒய்ஃப் இருக்கும், ஒரு சில்ட்ரன்ஸ் தான் இருப்பாங்க. போட்டு டம் 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 ஏன் அப்படின்னு குழந்தைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான். அங்க அடிக்க முடியல ஆபீஸ்ல, இங்க வந்து அடிச்சுட்டு இருப்பான். சொசைட்டில ஏதாவது ஒரு குரோதம் இருக்கும், அதை வந்து வீட்டுல வந்து காட்டுவாங்க. இல்லைன்னா எளிமையான மனிதர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க, அதை வச்சு வீடியோ யூடியூப்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அனிமல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாயை பிடிச்சி ஒருத்தன் திருன்னு வாழை பிடிச்சி சுத்தி தூக்கி போடுறான். அடோ பாவி மனுஷா, ஏன் அப்படின்னா சொசைட்டில பண்ண முடியல. அப்ப அவனை வந்து உடனே பனிஷ் பண்ணுவாங்க. அப்ப அல்பமான ஜீவராசிகளை வந்து பாத்தீங்கன்னா இம்சை பண்றது. அப்ப நாய் அடிக்கிறது, குரங்கு அடிக்கிறது, மனுஷன் அடிக்கிறது, சின்ன சின்ன ஜீவராசியெல்லாம் பார்த்து அடிக்கிறது, இதெல்லாம் அப்ப இதெல்லாம் குரூரம். இது அதனால வந்து பாத்தீங்கன்னா 100% யாரையும் ஹிம்சை பண்ணக்கூடாது. இதான் மோட்சத்தோட பரிபூர்ண அவஸ்தை. இதுதான் பார்க்கலாம். அறிவோம் 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 அறிவோம். ராம் 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 ராம். அறிவோம் 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 அறிவோம். போர் அடிக்குதா? ஆக்சுவலா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் வரப்போகுது. நம்ம கீதாலையும்
இந்த தெய்வாசுர சம்பத் விபாக யோகம்னு 16ல் வரப்போகுது. 16ல் வரும்போது உங்களுக்கு இதே மாதிரி விஷயம்தான் வரும். அங்கேயும் லட்சணம் சுரூபம் தெரியணுமே. இல்லை நம்மளே தெரியாம பண்ணிட்டு இருப்போம்ல, ஹிட் அடிப்போம்ல, இனிமே அடிப்போமா? நமக்கு மோட்சம் அடையணும்னு இருந்தா ஹிட் அடிப்போமா இனிமே? எதுக்காக விஷம் ஒப்பமா ஏதாவது? ஆமா, எது எது ஆமா ஆமா. அதுக்காக நாங்களாம் அதனால்தான் வானப்பிரஸ்தர்களா இருக்கிறவங்களுக்கு பூ பறிக்க கூடாது, வானப்பிரஸ்தங்களா இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காய் எடுக்கக்கூடாது, சன்னியாசிகளுக்கும் அதான் வச்சிருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கர்மா நிஷேதம். கர்மமே பூஜைக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னால விழுந்த புஷ்பங்கள் இருக்குல்ல, பாரிஜாதம் இருக்குல்ல, அந்த பவளமல்லிலாம் கீழே விழுவும். கீழே வந்து பாத்தீங்கன்னா கட்டி வச்சிருப்பாங்க. கீழே விழுவுற பூவை எடுத்து காலையில வந்து அபிஷேக ஆராதனைகள் பண்றது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய நியமம் இருக்கு. எதையுமே எந்த ஜீவராசியை ஹர்ட் பண்ணாம இருக்கிறது. இந்த சாத்துர் மாச விரதமே வந்து பாத்தீங்கன்னா எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, சாத்துர் மாசத்துல நார்த் இந்தியாவில பாத்தீங்கன்னா நதிக்கரையில நடப்போம். பொதுவாக காடு நதிக்கரை இது மாதிரி நடந்து போகும்போது எல்லாம் முளைச்சிரும், செடி கொடிகள் எல்லாம் வந்துடும். ஏகப்பட்ட ஜீவராசி வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆகிடும் இந்த 4 மாசத்துல, மழை காலத்துல, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், அந்த டைம்ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க நடந்து போனீங்கன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜீவராசி வந்து ஹர்ட் ஆகும், ஹிம்சையாகும். அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா 4 மாசம் ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறது. சாத்துர் மாசமே அதுக்காக தான் விரதமே.